சகோதர சகோதரிகளே, தேவனுடைய மாபெரும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கூட இந்த ஒரு ஞாயிறு மாலை வேளையிலே நாம் ஒரு சிலராக இங்கு கூடி தேவனுடைய மாபெரும் சத்தியங்களை நாம் தியானிப்பது இருக்கிறோம். கூடியிருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் காட்ஸ் ப்ராப்பர்ட்டி சார்பாக வாழ்த்துக்களை கூட உங்கள் மத்தியில் எடுத்துக்கொண்டு இந்த நாளிலுமே கூட இந்த ஒரு அடிப்படை வேதாகம வகுப்புகளாக நம்ம தியானத்திற்குள்ளாக செல்வதற்கு முன்பாக நாம் அனைவரும் எழுந்திருந்து கண்களை மூடி ஜெபத்திலே எடுப்போம். மத்தியிலே ஜெபத்தை எடுக்கும்படியாக நம்முடைய அன்பு சொல் ராஜேஷ் அவர்களை அன்படுத்துகிறோம். ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த மாலை தனிப்படத்திலே தகப்பனே, நீர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி வேதத்தில் உள்ள ரகசியங்கள் அரும்படியாக எங்களை எத்தனை பேருக்கு கிடைக்காத பாக்கியம் வாயிலாக இருந்தது. இதனாலேயே கூட நாங்கள் ஆர்வத்தோடு ஆவலோடு தேவதை இதனாலேயே எங்களுக்கு கற்றுக் கொடுக்க பாடத்தை நாங்கள் கேட்கும்படியாக அறிவான கருத்துக்கள் ரகசியங்கள் அறிவுபடுத்தி எங்களுடைய மனக்கண்களை திறக்க முடியும். அப்படியாய் தகப்பனை தொடக்கும் போது எங்களோடு வழிநடத்தில பரிசரப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களும் வந்து இந்த மாபெரும் ஆசிரியர் பெற்றவர்களும் தொடக்கும் முதல் முடிவுபடுத்தும் வழிநடத்துவேன். ரட்சகரும் மீட்பரும் ஜீவதையும் கல்மணம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை செய்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த வாரம் கூட நாம என்ன பண்ணோம் அப்படின்னா வேதாகமத்தை முறையாக கற்பது எப்படி அப்படிங்கிற ஒரு பாடத்தை கூட நம்ம என்ன தியானிச்சோம். இன்றும் கூட நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கடந்த வாரம் கிட்ட முன்னறிவித்தது போல அதனுடைய தொடர்ச்சி என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஃபுல்லா பார்த்து முடிக்கலாம். இன்னைக்கு பாடம் முடிக்கும் பொழுது வேதாகமத்துல எத்தனை முறைகள் நமக்கு இருக்கு, அதை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு என்னென்ன மெத்தட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண போறோம் அப்படிங்கறத இந்த ஒரு பாடம் மூலியமா நம்ம வேதத்துல உள்ள வசனங்களின் அடிப்படையில இன்னும் ஒரு சற்று நேரம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தேவனுடைய மாபெரும் சத்தியங்களையும் அவருடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் கூட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்க இருக்கிறோம். நம்ம இதற்கு ஒத்துழைப்பு தரும் விதமாக நம்முடைய அலைபேசியில் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்ச நேரம் மீட்டிங் முடிய வரைக்கும் போடலாம். இப்பொழுதும் இன்றும் கூட இந்த ஒரு வேதாகமத்தை முறையாக கற்பது எப்படி பாகம் 2 என்ற ஒரு பாடத்தை கூட இந்த தேவ செய்தியை கூட எடுத்துக் கொடுக்கும் முறையாக நம்முடைய அன்பு சகோதரர் தீபன் அவர்களை அன்புடன் கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய காட்ஸ் ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரியின் சார்பாக கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சகோதரர் சொன்ன விதமாக இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேதாகமத்தை முறையாக கற்றுக்கொள்வது எப்படி, பாகம் 2க்குள்ள என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடந்து செல்ல போறோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து நம்ம போன வாரமே நம்ம பார்த்து முடிச்சிருப்போம். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா பைபிளை தேவன் நமக்கு எப்படி புரிய வைக்கிறாரு, அதை புரிய வைப்பதற்கு அவர் பயன்படுத்தக்கூடிய மெத்தட்ஸ் என்ன, எந்த மெத்தட்ல நம்ம பைபிளை படிச்சா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம். அதில் நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாபிக்கல் ஸ்டடி, ஒரே தலைப்பின் கீழ் படிப்பது எப்படி. அந்த ஒரே தலைப்பின் கீழ் படிப்பது எப்படி என்பதற்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைபிள்ல இருந்து ஒரு தலைப்பு எடுத்துப்போம். அந்த தலைப்பு பைபிள்ல எங்கெங்கெல்லாம் வருது அப்படின்ற ஒரு விஷயத்த நாம் எடுத்து பார்த்து லைனா என்ன பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு தலைப்பு உதாரணத்துக்கு எடுத்தோம். என்ன தலைப்பு? ஆதாம் அப்படின்னு ஒரு தலைப்பு எடுத்தோம். கரெக்டுங்களா? ஆதாம் அப்படின்ற ஒரு தலைப்பு எடுத்து அந்த ஆதாம்குள்ள சில கேள்விகள் நமக்கு இருந்துச்சு. உதாரணத்துக்கு தேவன் ஏதேன் தோட்டத்துல ஆதாம படைக்கும் பொழுது என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தோட்டத்தில் இருக்கக்கூடிய சகல விருட்சத்தின் கனிகளையும் நீங்க என்ன பண்ணலாம், புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் நீங்க என்ன பண்ணக்கூடாது,
புசிக்க கூடாது. ஒருவேளை நீங்க அப்படி புசிச்சிட்டீங்கன்னா நீங்கள் சாகவே சாவீர்கள் அப்படின்னு சொன்னார். ஆனா சாத்தான் என்ன சொன்னான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அப்படிலாம் என்ன பண்ண போறது கிடையாது, சாக போறது இல்ல அப்படின்னு சாத்தான் சொன்னான். ஆனா தேவன் சொல்லும் போது புசிக்கும் நாளிலேயே சாக கடவாய் அப்படின்னு சொல்லும் பொழுது அன்னைக்கே செத்துட்டாரா அப்படின்னு பார்த்தோம்னா அன்னைக்கே செத்தாரா இல்ல. ஏறக்குறைய 900 வருஷத்துக்கு மேல யார் வாழ்ந்தாருன்னு பாத்தீங்கன்னா ஆதாம் வாழ்ந்தார். அப்படின்னா யார் சொன்னது உண்மை அப்படின்னு நேரடியா பார்க்கும்போது நமக்கு ஒரு கேள்வி எழும்புது இல்லையா? என்ன கூட தோணலாம், யார் சொன்னது கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு, ஏதோ சாத்தான் சொன்னது கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா நமக்கு நல்லா தெரியும் அப்படி கரெக்டா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்களா? நிச்சயமா வாய்ப்பு இல்லை. அப்படின்னா நம்ம வேதத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்பொழுது வேதத்திற்கு பதில் கொடுக்கக்கூடியது எது மட்டும் தான் பாத்தீங்கன்னா பைபிள் மட்டும்தான். பைபிளுக்கு டிக்ஷனரி பைபிள் தானே தவிர்த்து வேற எங்கேயுமே கிடையாது. அப்படி பார்க்கும்பொழுது இதற்கான பதில் பல வருஷம் கழிச்சு, பல நூற்றாண்டுகள் கழித்து எழுதிட்டு அப்போஸ்தலனாகிய பேதுரு அவருடைய நிருபத்துல என்ன பதில் கொடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும். அப்படின்னா கர்த்தருடைய நாள் என்பது வெறும் 24 மணி நேரம் கிடையாது, அது 1000 வருஷம். அப்படின்னா புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று சொல்லும் பொழுது தேவன் என்ன சொல்லியிருக்காரு, 1000 வருஷத்துக்குள்ள செத்துருவார். நடந்துச்சா நடக்கல? நடந்துச்சு. உலகத்துல 1000 வருஷத்தை தாண்டி வாழ்ந்த மனிதர்கள் யாருன்னா இருக்காங்களா? இல்ல. ஹையஸ்டே மெத்துசலா தான். ஸோ அவரு கூட எதை ரீச் பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 வருஷத்தை ரீச் பண்ணல. அப்படின்னா ஒரு தலைப்பின் கீழ் படிப்பது என்பதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, பைபிள்ல ஒரு தலைப்பு எடுத்துக்கணும்னா அந்த தலைப்புல எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் தேடி படிக்கணும். உதாரணத்துக்கு ஏவாள் பத்தி படிக்கணும்னா எங்க போய் படிக்கலாம்? பைபிள்ல ஏவாளை பத்தி படிக்கணும், எங்க போய் படிக்கலாம்? ஆதாம் இல்ல, ஏவாளை பத்தி படிக்கணும்னா பைபிள்ல எங்க போய் படிக்கலாம்னு கேட்டேன் நானு. வெரி குட். எங்க போய் படிக்கலாம்? ஆதி ஆகமத்துல போய் படிக்கலாம். ஆதி ஆகமத்துல மட்டும் ஏவாளை பத்தி இருக்கா? இல்ல. புதிய ஏற்பாட்டிலையும் ஏவாளை பத்தி இருக்கு. ஆதாம பத்தி படிக்கலாம்னு சொல்லும்போது எங்க நமக்கு மைண்ட் போகும்? மறுபடியும் ஆதி ஆகமம் தான் போகும். ஆதி ஆகமத்துல மட்டும்தான் ஆதாம பத்தி இருக்கா? அதுவும் இல்ல. இதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க். அடுத்த வாரம் வரும்போது கண்டுபிடிச்சிட்டு வாங்க. புதிய ஏற்பாட்டிலையும் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆதாம பத்தி. புதிய ஏற்பாட்டிலையும் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்பொழுது யாரை பத்தி பேசியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஏவாளை பத்தி பேசியிருக்காரு. அப்படின்னா நாம ஒரு தலைப்பின் கீழ் எடுத்து படிப்பது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தலைப்பின் கீழே பைபிள்ல எங்கெங்கெல்லாம் வசனம் இருக்கோ அங்கங்கெல்லாம் போய் தேடி கண்டுபிடிச்சாதான் அதனுடைய அர்த்தத்தை என்ன பண்ண முடியும்னா நம்மால புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்படிதான் ஒரே தலைப்பின் கீழ் படிப்பது எப்படி. ரெண்டாவது மெத்தட் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா கான்டெக்ஸ்டுவல் ஸ்டடி. கருப்பொருளை அறிந்து படிப்பது எப்படி, எந்த கான்டெக்ட்ல எழுதியிருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு மெத்தட் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நம்ம போன வாரம் பார்த்து தான் ரிவைஸ் பண்றோம் நம்ம இப்போ. அப்படின்னா அதுல ஒரு வசனம் பார்த்தோம், அதுவும் 1 சங்கீதத்திலிருந்து எடுத்து நம்ம பார்த்தோம். என்னன்னா வாசிக்கலாம். 1 சங்கீதம் 2 வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சோ இந்த வசனத்துக்கு கூட ஒரு கேள்வி நம்ம கேட்டோம். என்ன கேள்வி கேட்டோம்னு பாத்தீங்கன்னா, நம்மால உண்மையாவே இரவும் பகலும் தியானமா இருக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா என்னன்னு போய் கண்டுபிடிச்சோம்? இரவுனா என்ன, பகல்னா என்ன என்பதை கண்டுபிடிச்சோம். இரவுனா என்னன்னு கண்டுபிடிச்சோம்? இரவுனா இரவுன்னு கண்டுபிடிச்சுமா? இரவுனா என்னன்னு கண்டுபிடிச்சோன்னு பார்த்தோம்னா அது ஒரு இரவு, அது ஒரு துன்பமான காலப்பகுதி அப்படின்னு கண்டுபிடிச்சோம் பைபிள்ல. அதே போல பகல்ல என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா இன்பமான காலப்பகுதி அடையாளப்படுத்துதுன்னு கண்டுபிடிச்சோம். அப்படின்னா இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கக்கூடிய மனுஷன் பாக்கியவான என்ன அர்த்தம்னா, வாழ்க்கையில சூழ்நிலைகள்ல கஷ்டம் வந்தாலும் சரி சந்தோஷம் வந்தாலும் சரி எந்த நிலைமையிலையும் கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்க முடியுமா? நம்மால நிச்சயமா என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தியானமாவும் இருக்க முடியும். சோ அப்ப அந்த கான்டெக்ஸ்ட போய் நம்ம என்ன பண்ணணும்னா படிக்கணும். அடுத்தது உள்ளவன் எவனோ கொடுக்கப்படும். தேவன் என்ன பண்ணுவாரு? இல்லாதவன் கிட்ட இருக்கிறத எடுத்துருவாரு. அப்படின்னா நம்ம மைண்ட் உடனே என்ன தோணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரே இல்லாதவரா இருக்கிறாரு, அவர்கிட்ட இருந்து ஏன் போய் எடுக்கணும்? அப்படின்னா நாம இல்லாதவன் அப்படின்ற ஒரு விஷயத்த எதை இயல்பா எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா பணத்தை நாம் எடுத்துப்போம். அதாவது பணம் இருக்கிறவங்களுக்கு தேவன் ஏதோ அதிகமா பணம் கொடுக்குற மாதிரியும் இல்லாதவங்களுக்கு தேவன் இருக்கிறதையும் பிடுங்குற மாதிரி நான் நினைச்சுப்போம். ஆனா கான்டெக்ஸ்ட்ல நம்ம என்ன போய் பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, உள்ளவன்னா எது உள்ளவன்னு நம்ம போய் கண்டுபிடிக்கணும். அப்போ அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய வசன பகுதி நம்ம படிக்கும்போது அதோடைய கான்டெக்ஸ்ட் நமக்கு புரியும்.
அதற்கு ஒரு அருமையான உதாரணம் மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்பொழுது இந்த இடத்துல உள்ளவன் என்பதை எந்த உள்ளவனை பத்தி பேசல, பண உள்ளவனை பத்தியே பேசல. எதை பத்தி பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அப்படின்னா கேட்கிற காதுனா என்ன அர்த்தங்க? கேட்கக்கூடிய ஆர்வம். சத்தியத்தை கேட்கக்கூடிய ஆர்வம் யாருக்கு அதிகமா இருக்குதோ அவங்களுக்கு இன்னும் தேவன் என்ன பண்ணுவாராமா, சத்தியத்தை மேன்மேலும் கொடுப்பாராமா. ஆனா அந்த ஆர்வம் யாருக்கு இல்லையோ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சத்தியத்தையும் தேவன் என்ன பண்ணிடுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுத்துருவார். இருக்கக்கூடிய சத்தியத்தையும் என்ன பண்ணுவார் பார்த்தா எடுத்துருவார். நாம கூட வசனம் வாசிச்சிருக்கோம் இல்லையா, நீதியின் மேல் பசிதாகம் உடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். திருப்தி அடைவார்கள் அப்படின்னா எப்படி ஒருத்தர் திருப்தி அடைய முடியும்? நீதியின் மேல பசிதாகம் ஒருத்தருக்கு இருக்குதுன்னா அவர் ஆட்டோமேட்டிக்கா எதை நோக்கி போக ஆரம்பிப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதத்தில் இருக்கக்கூடிய அநேக சத்திய ரகசியங்களை புரிந்து கொள்வதற்கான ஆர்வம் அவருக்கு இருக்குமா? அந்த ஆர்வம் இருக்க 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 தேவனே என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவர் திருப்தி அடைவார். திருப்தி அடைவார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் எதிர்பார்க்கக்கூடிய சத்தியத்தை தேவன் என்ன பண்ணிடுவார்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருவார். இப்ப கூட ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஏன் இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எதன் மேல இருக்கக்கூடிய ஆர்வம் தான், வேதத்தின் மேல இருக்கக்கூடிய ஆர்வத்தினால தான் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கலாமே. அப்படின்னா இந்த ஆர்வம் இருக்கிற வரைக்கும் தேவன் என்ன பண்ணுவாராமா, அதிகமான சத்தியத்தை என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா கொடுப்பார். ஒருவேளை இந்த ஆர்வம் எப்ப போதோ இருக்கிறது என்ன பண்ணிடுவாருங்க, எடுத்துருவார் அப்படின்னு பார்த்தோம். சோ அடுத்து என்ன பார்த்தோம்னு பார்த்தோம்னா மூணாவது மெத்தடு, ஓமை பாஷையில் படிப்பது எப்படி, பாரபோலிக் ஸ்டடி. அதாவது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் மட்டும் ஏறக்குறைய 39 ஓமைகள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசியிருக்கார். ஓமைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நேரடியா இருக்காது. இஸ்ரேல் தேசத்துல இருக்கக்கூடிய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அநேக விஷயங்கள் ஆண்டவர் எடுத்து என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா ஓமையா பேசியிருப்பாரு. அதை கதை சொல்ற மாதிரி என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. உதாரணத்திற்கு விதைக்கிறவனின் ஓமையை குறித்து ஆண்டவர் பேசியிருப்பார். ஏன் விதைக்கிற ஓமையை பத்தி பேசணும்? யார் விதைப்பாங்க? யார் விதைப்பாங்க? விவசாயி. கரெக்டுங்களா? அப்படின்னா இஸ்ரேல் தேசத்துல விவசாயம் டாமினண்டா இருந்துச்சு, அதிகமா இருந்துச்சு. அதை உதாரணம் எடுத்து பேசியிருக்காரு. மீன் வலை ஓமை அப்படின்னு ஆண்டவர் பேசியிருக்காரு. ஏன் மீன் வலை ஓமையை பத்தி பேசணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஈவன் ஃபிஷிங்கும் காமனா எங்க இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்துல இருந்துச்சு. அந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகள் ஆண்டவர் எடுத்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஆனா பேசும்போது நேரடியா பேசியிருப்பாருன்னா பேசியிருக்க மாட்டாரு, மறைமுகமா கதையா பேசியிருப்பார். சீஷர்கள் ஒரு நாள் போய் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, ஆண்டவரே ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசிட்டு இருக்கீங்க, எப்படி பேசல, நீங்க நேரடியா பேசலாமே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் உங்களுக்கு அருளப்பட்டதே அல்லாமல் அவர்களுக்கு அருளப்படவில்லை. அப்படின்னா இந்த ஓமைக்குள்ள எதை வச்சிருக்காரமா, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சிருக்காரு. நாம சாம்பிளுக்கு ஒரு ஓமை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பார்த்தோம். என்ன ஓமை? ஒரு ஓமை பார்த்தோம், ஒட்டகம் ஊசியின் காது ஓமை. அதாவது என்ன சொல்லிட்டாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர், ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். எதை காட்டிலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்படின்னா இந்த இடத்துல எது நுழையிறதே கஷ்டம்? ஊசியின் காதுல ஒரு நூல் நுழையிறதே கஷ்டம். கரெக்டுங்களா? அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல பரலோக ராஜ்யத்துக்குள்ள எந்த பணக்காரமே போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர். அப்படி சொல்ல வரல. நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரேல் தேசத்துல நிறைய வாசல்கள் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டில் கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாசல்களை பற்றி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 வாசல் இருக்கும். பட் அந்த 12 வாசல்ல எந்த வாசல் பேரும் நீடில் கேட் கிடையாது. ஆனால் நீடில் கேட் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக யூதர்களுடைய பாரம்பரியத்தில் இந்த நீடில் கேட் அப்படின்ற ஒரு விஷயத்த எதற்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம கூட இந்த ஜெயிலெல்லாம் பார்த்துருப்போம். ஒரு பெரிய கேட் இருக்கும், அதுக்கு கீழே சின்ன கேட் ஒன்று இருக்கும். அந்த சின்ன கேட்டை தான் அடிக்கடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயன்படுத்துவாங்க. கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் ஒருவேளை லேட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா வரும்பொழுது இந்த ஒட்டகம் யூஸ்வலாக போகக்கூடிய கேட்டில் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா போக முடியாது. எந்த கேட்டுக்குள்ளே தான் போக முடியும்? நீடில் கேட்டுக்குள்ளே தான் போக முடியும். ஆனால் நீடில் கேட்டுக்குள்ளே ஒட்டகம் போக முடியுமா? போகலாம். ஆனால் ஒட்டகம் இயல்பாக மற்ற கேட்டில் போகிற மாதிரி போக முடியாது. அதுக்கு ஒட்டகம் என்ன பண்ணி ஆகணும்? தன்னுடைய லோடை எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இறக்கி வைக்கணும். லோடை இறக்கி விட்டு வச்சா போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அது குனியணும்.
அது குனிஞ்சு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உள்ள போகும்பொழுது சுத்தி இருக்கவங்களும் அதை புஷ் பண்ணும் பொழுது அதுக்கு சிராய்வுகள் உறைவுகள் ஏற்படுமான்னு பார்த்தீங்கன்னா ஏற்படும். இந்த மாதிரி தான் ஒருத்தர் பரலோக ராஜ்யத்திற்குள்ள போக முடியும்னு ஆண்டவர் சொல்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? முதல்ல நம்ம மேல இருக்கக்கூடிய லோடெல்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இறக்கி வைக்கணும். என்னென்ன லோடெல்லாம் ஏற்றி வச்சிருக்கோம் நாம? என்னென்ன லோடெல்லாம் ஏற்றி வச்சிருக்கோம் நாம? கவலை, கஷ்டம், சில சமயத்தில் நம்மளை பத்தி ஓவர் இமேஜினேஷனு, பெருமை, மேட்டிமை, இது எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வச்சுட்டு உதாரணத்துக்கு உலகத்துல ஏதோ ஒரு நல்ல நிலைமையில இருக்குன்னா கூட அதெல்லாம் பெருமையான்னு பார்த்தோம்னா கிடையவே கிடையாது. எடுத்து எல்லாத்தையும் ஓரம் வச்சுட்டு அந்த ஒட்டகம் குனிகிற மாதிரி குனியணும். அப்படின்னா அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அப்படின்னா தன்னைத்தான் தாழ்த்தாம பரலோக ராஜ்யத்துக்குள்ள யாரும் போக முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. தவிர்த்து ஆண்டவர் என்ன சொல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த பணக்காரனாலும் போக முடியாதுன்னு சொல்ல. அப்படின்னா இந்த ரகசியத்தை நாம் புரிந்து கொண்டோம்னா தான் தன்னைத்தான் தாழ்த்துவதுனா என்ன என்பதை நாம் தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சோ இந்த மாதிரி ஆண்டவர் யாருக்குரிய 39 உவமைகள் என்ன பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா பேசியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி விதத்துல பைபிளை படிக்கணும். அப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சு நமக்கு, பைபிள்ல இருக்கக்கூடிய எல்லா வசன பகுதியிலும் ஒரே மாதிரியான வசன பகுதிகள் இல்லை. அது நேரடியா உதாரணத்துக்கு மற்ற புக்கெல்லாம் படிச்சுட்டு போற மாதிரி படிச்சா புரியுமான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா புரியாது. அப்படின்னா ஒவ்வொரு வசனத்தையும் நாம் எடுத்து படிக்கும் பொழுது இந்த வசன பகுதிகள் எந்த விதத்துல எழுதப்பட்டிருக்குதுன்றதை நம்ம தெளிவா என்ன பண்ணணும்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா இப்ப 4வது லாக் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா திறக்க போறோம். இந்த 4வது மெத்தட் ஃபர்ஸ்ட் எத்தனை பார்த்து முடிச்சோம்? ஒரே தலைப்பின் கீழ் படிப்பது எப்படி, 2வது கருப்பொருளை அறிந்து படிப்பது எப்படி, 3வது ஓமைய படிக்கிறது எப்படி. இப்ப 4வது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடையாள பாஷையில் படிப்பது எப்படி அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ இத கூட சகோதரர் ஒரு கேள்வியாவே உங்க மத்தியில வச்சுட்டு போயிருப்பார் நான் நம்புறேன். வாசிக்கலாம். 137 சங்கீதம் 9 வசனம். 137 சங்கீதம் 9 வசனம். உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். சோ பைபிள் இருக்கக்கூடிய வசனத்தை நம்ம அப்படியே பின்பற்றக்கூடியவர்கள் தானே, ஆமாவா இல்லையா? அப்படியே பின்பற்றக்கூடியவர்கள் தானே. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா நேரா போய் யாருடைய குழந்தைய, பக்கத்து வீட்டுக்கார குழந்தையெல்லாம் கிடையாது, யார் குழந்தைய? உன் குழந்தைய. அப்படிதானே சொல்லியிருக்கு வசனம். ஆமா அப்படிதானே இருக்கு. நான் மாற்றி சொல்லியே, உன் குழந்தைகளை பிடிச்சி, வேற யாரும் தான் பிடிச்சிட்டு போறீங்க, உங்க குழந்தைய பிடிச்சி கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் தான் பாக்கியவான் அப்படின்னு பைபிள் சொல்லியிருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? நேரா போய் மோதி அடிச்சிடலாம். அடிச்சா என்ன ஆகும்? எங்க ஊர்ல ஒரு ஜெயில் இருக்கு. எங்க ஊர் என்ன கேக்குறீங்களா? வெள்ளூர். அப்படின்னா அங்க கொண்டு போய் என்ன பண்றாங்கன்னா போட்டுருவாங்க. கரெக்டா? அப்படின்னா இந்த வசனத்தை அப்படி நேரடியாக எடுத்துக்க முடியுமா? நிச்சயமா நேரடியாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு தீவிரவாதி கூட அதை செய்யறதுக்கு தயங்கும் பொழுது நம்ம ஆண்டவர் இப்படி செய்ய சொல்வாரா? நிச்சயமா செய்ய சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வசனம் நேரடியாக எழுதப்பட்ட வசனம் இல்ல. இந்த வசனத்துல எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள்ஸ் இருக்குது, அடையாளம் இருக்குது. அந்த அடையாளத்தை புரிந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம படிக்கணும். அப்படின்னா இந்த இடத்துல உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான் அப்படின்னா இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த இடத்துல குழந்தை என்பது நேரடியாக யார் அடையாளப்படுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தை அடையாளப்படுத்தது. அப்படின்னா குழந்தை யாருங்கிறத பைபிள்ல என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு மறுபடியும் எங்கிருந்து தான் போனோம்னு பார்த்தோம்னா பைபிளுக்குள்ளதான் போய் தேடணும். அப்படி நாம தேடும் பொழுது வாசிக்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். என்ன சொல்லிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பால் உண்கிறவன் என்னவா இருக்கிறபடினாலே, குழந்தையா இருக்கிறதுனால நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான் அப்படின்ட்டார். அப்படின்னா இந்த இடத்துல என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைய யாரோட அடையாளப்படுத்தியிருக்கார்? இப்ப நம்ம எதை பார்க்கிறோம்? குழந்தைய பிடிச்சி கல்லின் மேல மோதி அடிக்கிறது என்னன்னு பார்க்கிறோம். அப்படின்னா நேரடியா சொல்லியிருக்காரா? இல்ல. அப்படின்னா இந்த இடத்துல தெளிவா குழந்தைனா என்னங்கிறத வசனத்துல என்ன பார்க்கிறோம்? இப்ப நம்ம பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான் அப்படின்னு இருக்கு. இப்ப கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தை யாரு இந்த இடத்துல? குழந்தை யாரு? அவ்வளவுதான். வெரி குட். நீதியின் வசனத்துல பழக்கமே இல்லாதவர்கள் தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தை. கரெக்டுங்களா? அப்படின்னா இந்த இடத்துல இப்படி குழந்தையா இருக்கக்கூடியவர்கள் குழந்தையாவே இருந்துடலாமா? அடுத்து என்ன பண்ணோம்? வளரணும்.
அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வளரணும். அதான் வாசிக்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபிரேயர்களுக்கு இந்த நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். 12ஆம் வசனம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, சத்தியத்துக்குள்ள வந்த காலத்தை பார்த்தா இந்த நேரத்துக்கு நீங்க என்னவா இருக்கணும்? போதகர்களாவே ஆயிருக்கணும். அப்பேற்பட்ட உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மறுபடியும் தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் நான் சொல்ல வேண்டியதாயிருச்சு. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல எதை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள்? பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். அப்படின்னா இந்த இடத்துல தெளிவா வேத வசனம் என்ன நிரூபிச்சிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தை என்பது யார் அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய சீஷர்கள் அடையாளப்படுத்துதா? குழந்தை என்பது கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய சீஷர்கள் அடையாளப்படுத்துது. ஆனா அந்த சீஷர்கள் முதிர்ச்சி நிலைமையில் இருக்கிறவர்களை என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா அடையாளப்படுத்தல. அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீதியின் வசனத்துல என்ன பண்ணல, இன்னும் பழக்கமா இல்ல. அப்படின்னா இவங்க தான் குழந்தை. இந்த குழந்தைய பிடிச்சி நேரம் எங்க போய் மோதி அடிக்கணுமா? கல்லின் மேல கொண்டு போய் மோதி அடிக்கணுமா? புரிஞ்சுங்களா? கல்லின் மேல போய் மோதி அடிக்கணுமா? இப்ப இந்த இடத்துல இந்த குழந்தை யாரு? இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன். பைபிள்ல படிக்கக்கூடிய எல்லா வசன பகுதிகளும் நமக்கு புரிஞ்சிருச்சா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்லலாம்? நியாயமான ஒரு பதில் கேட்டா என்ன சொல்லலாம்? நெஞ்ச தொட்டு கேளுங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நியாயமா இல்ல. அப்படி இல்லைன்னா ஆரம்ப கட்டத்தில் நாம என்னவா இருக்கோம்? இந்த குழந்தையா தான் இருக்கும். இப்ப இந்த குழந்தைய பிடிச்சி எங்க மோதி அடிக்கணுமா? அப்படின்னா யாரு பிடிச்சி? நம்மள பிடிச்சி எங்க மோதி அடிக்கணுமா? கல்லு மேல மோதி அடிக்கணுமா? பிரதர், ஒரு குழந்தைய பிடிச்சி கல்லு மேல மோதி அடிச்சா என்ன ஆயிரும்? செத்து போயிருமே பிரதர். ஆமா. அப்படின்னா இப்ப குழந்தை யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம். யாரு? நாம தான். அப்படின்னா இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? அடுத்தது கல் யாருன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப பைபிள்ல கல் என்பது யார் அடையாளப்படுத்துதுன்னு பைபிள் வசனத்தை நம்ம எடுத்து வாசிச்சு பார்த்தோம்னா வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் மற்றும் 12ஆம் வசனம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 மற்றும் 12. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். அப்படின்னா இந்த இடத்துல கல் என்பது யார் அடையாளப்படுத்துதுன்னு வசனம் சொல்லிருச்சுன்னு பார்த்தோம்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. குழந்தை யாரு? நாம. கல் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப என்ன பண்ண? குழந்தைய பிடிச்சி கல்லு மேல மோதி அடிச்சா குழந்தை என்ன ஆயிரும்? செத்தே போயிரும். அப்படின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக யாரு ஜீவனை விடுகிறார்களோ அவர்கள் தான் யாரு? பாக்கியவான். அப்படின்னா குழந்தைய பிடிச்சி கல்லின் மேல மோதி அடிக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, அந்த குழந்தைகளை எதற்கு தயார் பண்ணோம்? எதற்கு தயார் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது அவர்கள் அவருக்காக எதையே விட்டுறணும்? ஜீவனையே விடுவதற்கு என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா தயார் பண்ணணும். வாசிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். எதை கண்டடைவான்? ஜீவனை கண்டடிச்சிருவான்மா. அப்படின்னா இந்த இடத்துல உதாரணத்துக்கு ஸ்தேவான் எடுத்துக்கலாம். ஸ்தேவான் யார் தெரியும் இல்லையா? ஆதிகால சபையில இருந்த ஒரு அன்பான சகோதரன். சோ அவரு சத்தியத்துக்குள்ள வந்த உடனே என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா ஓட்டத்தை முடிச்சிட்டாரு. இப்போ ஓட்டத்தை முடிச்சுட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்காக வச்சிருந்த பரிசை யார் வாங்கிட்டாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்தேவான் வாங்கிட்டார். இப்ப கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டவர் சொல்ற மாதிரி அவர் நிமித்தம் ஜீவனை இழந்து போலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? எத்தனை பேர் தயாரா இருக்கணும்? நாம தயாரா இருக்கிறோமா? சரி, ஓகே. தலை மட்டும் லைட் ஆகுதா? அடுத்த ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். நாம் அவரை மறுதலிச்சிட்டோம்னா அவரும் நம்மள என்ன பண்ணிடுவாருங்க? மறுதலிச்சுடுவார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ அடையாள பாஷையில படிக்கிறது எப்படின்னு நம்ம படிக்க ஆரம்பிச்சோம். அதுக்கு ஒரு வசனம் எடுத்தோம். என்ன வசனம் எடுத்தோம்? உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். அந்த வசனத்தை நேரடியா எடுத்து போய் படிச்சு குழந்தைய பிடிச்சி கல்லின் மேல மோதி அடிக்க முடியுமா? முடியவே முடியாது. கரெக்டா? அப்படின்னா என்ன கண்டுபிடிச்சோம்? குழந்தைனா யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம். யார் தான்? நீதியின் வசனத்தின் மேல இன்னும் ஆழமான பழக்கம் இல்லாதவர்கள். அப்பேற்பட்டவர்களை பிடிச்சி கல்லின் மேல மோதி அடிச்சு சாக வைக்கணும்.
அப்படின்னா கல் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம். கல் யாரு? ஆண்டவரா இயேசு கிறிஸ்து. அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தோம்னா, நாம யார் நிமித்தம் ஜீவனை இழந்து போயிடணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் ஜீவனை இழந்துட்டோம்னா நாம யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாக்கியவான். அப்படின்னா அவர் நிமித்தம் ஜீவனை இழக்கிறது என்றால் என்ன? அவர் நிமித்தம் ஜீவனை எடுக்கிறது என்ன? அதுதான் தீமோத்தேயுல அழகா சொல்றார், அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஈவன் ஆதிகால அப்போஸ்தலர்கள் என்ன சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அநேக உபத்திரவங்களின் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் என்ன பண்ண முடியும்? பிரவேசிக்கவே முடியும். அப்படின்னா எந்த இடத்திலையும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்றக்கூடிய சீஷர்களுக்கு எதை சொல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு கார் கொடுக்கிறேன், நான் உங்களுக்கு பங்களா கொடுக்கிறேன், நீங்க என்ன பண்ணுவீங்க, இன்னும் நல்லா மிகப்பெரிய கோட்டீஸ்வரன் ஆவீங்க உங்க பிசினஸ்ல. இதுவா கிறிஸ்துவ பின்பற்றுகிறது? கிடையவே கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது 1 கொரிந்தியர்ல என்ன எழுதியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக இருந்தோம்னா மற்ற எல்லாரை பார்க்கிலும் பரிதவிக்கக்கூடியவர்களாக இருப்போம். இம்மைக்காக மாத்திரம் என்ன அர்த்தம்? இந்த உலகத்துக்குரிய ஆஸ்திகளுக்காக அவரை பின்பற்றணும்னா எல்லாரை விட, உலகத்தாரை விட பரிதவிக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய நாமளா ஆயிரும். அப்படின்னு இந்த இடத்துல ஆதிகால அப்போஸ்தலர்கள் இருந்தாங்கல்ல, ஆதிகால சீஷர்கள் இருந்தாங்கல்ல, அவங்க எங்கன்னா எதுனா ஒரு இடத்துல, வேதத்துல ஒரே ஒரு இடத்துல இம்மைக்காக ஒரு வாழ்க்கைக்காக ஓடினாங்களா? அவங்க கிடையவே கிடையாது. அப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழும்பொழுது பல கஷ்டம் வந்துச்சா அவங்களுக்கு? அப்போஸ்தலனாகிய பவுல்லாம் சொல்லும்போது என்ன சொன்னாரு பாத்தீங்கன்னா, அநேக தரம் கல்லடிப்பட்டேன், அநேக முறை கண் விழிப்புகள் என்ன பண்ணன்னு பாத்தீங்கன்னா இருந்தேன். இது எல்லாம் யாருக்காக ஒரு வாங்கினது? கிறிஸ்துவுக்காக வாங்கினது. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல நம்மள இப்போ பழைய மாதிரி கல் எடுத்து யாரும் அடிக்க மாட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துக்காக உண்மையா வாழ முயற்சி செய்யும் பொழுது சொல் எடுத்து அடிப்பாங்களா? சொல்ல அடிக்கிறாங்க பிரதர் அப்படிங்கிறார். அப்படின்னா ஆமா, அப்படி அடிக்கும் போது அதை சகிக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா பாடுகளை அனுபவிக்கிறது. உதாரணத்துக்கு பிரதர், உதாரணத்துக்கு பொய் எடுத்துக்கலாம். பொய் பேசலாமா? நாம இப்படி கேட்கிறேன், பேசுறோமா? சில சமயத்துல பேசுறோம். சரி, அப்படின்னா ரொம்ப எளிமையா பேசலாமா பேசக்கூடாதா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லலாம்? பேசவே கூடாது. எப்பப்பெல்லாம் பேசக்கூடாது? எப்பவுமே பேசக்கூடாது. எப்பவுமே பொய் பேசக்கூடாத ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ ஆரம்பிச்சோம்னா என்ன ஆகும்? என்னங்க ஆகும்? இந்த அமைதிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பாடுகள் வருமா வராதா? வரும். அனுபவிக்கலாமா? அனுபவிக்கலாம். அப்படி அனுபவிக்கக்கூடிய பாடுகள் தான் அவரோட கூட பாடுகள் அனுபவிக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வாயிலிருந்து ஒரு பொய் வந்துச்சா? இல்ல. ஏன்னா பொய்க்கு பிதா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாத்தான். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பாடுகள் வரும் பாத்தீங்களா? அந்த பாடுகள் நிமித்தம் ஜீவன் இழக்கிறோம் பாத்தீங்களா? அதுதான் குழந்தைகள் பிடிச்சி கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவானா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. பாக்கியவான் தானே? அதான் நாம பார்த்தோம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப டைரக்டா குழந்தைய பிடிச்சி கல்லின் மேல மோதி அடிக்கிறவன் பாக்கியவான்னா அதை நேரடியாக நாம என்ன பண்ணக்கூடாது? எடுத்துக்கொள்ள கூடாது. சோ எத்தனாவது லாக் ஓபன் பண்ணியாச்சு? இப்ப நம்ம 4வது லாக் ஓபன் பண்ணியாச்சு. 5வது லாக் உள்ள போலாமா? 5வது லாக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டைப் அண்ட் ஆன்டி டைப். டைப் அண்ட் ஆன்டி டைப், நிழலும் பொருளும். நிழலும் பொருளும் அப்படின்னா நிழலும் பொருளும் அடிப்படையில பைபிளை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா படிக்கணும். அப்படின்னா இப்பவே ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், பைபிளை எடுத்து மற்ற புக்கு மாதிரி நேரடியா படிக்கவே முடியாது. ஒன்னு தலைப்பின் கீழ் படிக்கணும், இல்லைன்னா கருப்பொருள் அறிஞ்சு படிக்கணும், இல்லைன்னா ஓமையை புரிஞ்சு படிக்கணும், இல்லைன்னா அடையாள பாஷையை புரிஞ்சு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம படிக்கணும். அடுத்து என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா நிழலும் பொருளும். அப்படின்னா நிழலும் பொருளும்னா என்னங்க பிரதர் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது சில சமயத்துல ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் நிறைய நம்ம பார்ப்போம். கரெக்டுங்களா? வரலாற்று ரீதியான மனிதர்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா பைபிள்லே படிப்போம். எங்க படிப்போம்? பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிப்போம். பழைய ஏற்பாட்டில் வரலாற்று நிகழ்வுகளை மட்டும் படிக்கிறோமா? வேற என்னென்னலாம் படிக்கிறோம்? பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் ஜனங்களை பத்தி படிக்கிறோம், அவங்களுடைய வரலாறை பத்தி படிக்கிறோம், அவங்களுக்கு தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை பத்தி படிக்கிறோம். அந்த நியாயப்பிரமாணத்துல பல சடங்குகள் இருக்கு, அந்த நியாயப்பிரமாணத்துல பல பலிகள் எல்லாமே இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அதை படிக்கும் பொழுது
நம்ம முதல்ல எப்படி எளிமையா யோசிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ தேவன் பல 100 வருஷத்துக்கு பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் என்ன பண்ணிருக்காரு பைபிள்ல பதிவு செய்து வச்சிருக்காரு அப்படின்னு மட்டும் நாம் எடுத்துக்கொள்றதுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த இடத்துல வேதம் இந்த இடத்துல அது வெறும் வரலாற்று நிகழ்வுகளா மட்டும் என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிவு செய்யல. பழைய ஏற்பாட்டுல பதிவு செய்யப்பட்ட அத்தனை விஷயத்துக்கும் மாபெரும் பாடம் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சிருக்காரு. மாபெரும் பாடம் வச்சிருக்காரு. உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டுல ஒரு நிகழ்வு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நிகழ்வு எடுத்துக்கலாம். அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நாம் எடுத்துக்கும் பொழுது அந்த ஒரு நிகழ்வு, அந்த ஒரு சம்பவம் மிகப்பெரிய ஒரு உண்மையை என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல நடக்கக்கூடிய மிகப்பெரிய உண்மையை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு ஆபிரகாம் எடுத்துக்கலாம். ஆபிரகாம் இருக்கார் இல்லையா, உண்மையான நபர் தானே. ஆபிரகாமுடைய சரித்திரத்தை பத்தி பழைய ஏற்பாட்டுல இருக்கா இல்லைங்களா? இருக்கு. ஆபிரகாமுக்கு எத்தனை மனைவிகள்? 2. வெரி குட். 3. அப்படின்னா அவ்வளவுதானா? அதுக்காக மட்டும் தான் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. வெறும் ஆபிரகாமுக்கு 3 மனைவிகள் இருந்ததாக அந்த சரித்திரத்தை படிச்சுட்டு போறதுக்கு மட்டும் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பின்னாட்கள்ல இருக்கும். மிகப்பெரிய உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக இருக்கும். உதாரணத்துக்கு அதுக்கான ஒரு மாபெரும் பதில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கலாத்தியர்ல இருக்கு. இப்ப நம்ம அதுக்குள்ள போறது கிடையாது. நம்ம வேற ஒரு உதாரணத்தை பார்க்க போறோம். உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். நான் அப்படின்னா ஒரு விஷயம் தெளிவுங்க பிரதர், பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளாகட்டும் பலிகளாகட்டும் வெறும் வரலாற்று ரீதியான நிகழ்வுகளா மட்டுமே தேவன் என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா பதிவு செய்யல பிரதர். அப்ப வேற எப்படிங்க பிரதர் பதிவு பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அதுக்கு பதில் சொல்றார். வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது எப்படி இருக்காமா வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறது அப்படிங்கிறார். அப்படின்னா இந்த இடத்துல தெளிவா நமக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, நியாயப்பிரமாணம் எப்படி இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளா இல்ல, என்னவா இருக்கு? நிழலா இருக்கு அப்படிங்கிறார். அப்படி இருக்கிறதுனால வருஷந்தோறும் நியாயப்பிரமாணத்தினால் செலுத்தப்படக்கூடிய பலிகள்னால ஒருத்தரை என்ன பண்ண முடியாது? பூரணப்படுத்த முடியாது அப்படிங்கிறார். இங்கிலீஷ் பைபிள் அழகா இருக்கு. The law is only a shadow. லா நியாயப்பிரமாணம் இப்படிதான் இருக்காமா, ஒரு ஷேடோவா தான் இருக்காமா. ஷேடோனா என்னங்க பிரதர்? நிழல். கரெக்டுங்களா? நிழல்னா என்ன? சப்போஸ் உதாரணத்துக்கு நம்மளை பார்க்கறதுக்கு யாருன்னா அப்ரோச் பண்றாங்கன்னு வைங்களேன், முதல்ல நாம் எதை பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய நிழலை தான் பார்ப்போம். கரெக்டுங்களா? நிழலை தான் பார்ப்போம். அந்த நிழலே அந்த நபரா? அந்த நிழலே அந்த நபரான்னு கேட்கிறேன். அந்த நிழலே அந்த நபரா இருக்க முடியுமா? நிச்சயமா இருக்கிறதுக்கு என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை. ஆனா அந்த நிழலுடைய அவுட்லைன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நபர் மாதிரியே இருக்கும். அந்த நபர் மாதிரியே இருக்கும். ஸோ அதே மாதிரி தேவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சம்பவங்களை சில நபர்களை ஒரு நிழலா வச்சிருக்கார் பழைய ஏற்பாட்டில். எதுக்கு நிழலா வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சம்பவங்களை அந்த நபர்களுக்குள்ள நாம எடுத்து படிக்கும் பொழுது அவங்க வருங்காலத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய நிஜத்தை என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்ல போறாங்க. ஸோ இதுதான் டைப் அண்ட் ஆன்டிடைப். இதுதான் டைப் அண்ட் ஆன்டிடைப். சரிங்களா? அப்படின்னா சில சமயத்துல என்ன நினைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் எது மட்டும் போதுங்க பிரதர், புதிய ஏற்பாடு மட்டும் போதும்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி கிடையவே கிடையாது. தேவன் மாபெரும் உண்மைகளை எதில் ஒளிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டிலும் தேவன் வச்சிருக்காரு. ஸோ இந்த டைப் அண்ட் ஆன்டிடைப்பை படிக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். எங்கேருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா தேவன் முதல்ல ஆபிரகாம் அழைக்கிறாரு. அடுத்து ஆபிரகாமுக்கு யார் பிறக்கிறாருங்க? ஈசாக்கு பிறக்கிறாரு. ஈசாக்குக்கு யாக்கோபு பிறக்கிறாரு. அந்த யாக்கோபுக்கு தேவன் இன்னொரு பேர் வைக்கிறாரு. என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ராயேல். வாசிக்கலாம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்படின்னா இந்த இஸ்ரேலுக்கு தான் எத்தனை பசங்க பிறக்கிறாங்க? 12 பசங்க. அந்த 12 பசங்க ஒரு பையன் நல்ல பையன். யாரு? அதனால தான் கொண்டு போய் எங்க போட்டாச்சு?
குழிக்குள்ள போட்டாச்சு. ஆனா இவரு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போய் எகிப்துல பார்வோன் ராஜாவுடைய அடுத்த ஸ்தானம் இருக்கு என்ன பண்ணியாச்சுன்னு பாத்தீங்கன்னா உயர்ந்தாச்சு. ஆனா அப்படி உயர்ந்த பொழுது ஒரு கட்டத்துல யோசேப்பை பார்க்கறதுக்கு யார் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய சகோதரர்கள் மீட் பண்ண வராங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல மட்டும் நாமளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? அந்த இடத்துல நாமளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? பண்ணீங்கல்ல, இப்ப சரியா என்ன பண்ணிருக்கீங்க, கையில மாட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னாரா யோசேப்பு? இல்ல. அவங்கள மன்னிச்சு அவங்களுக்கே யாரு கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்களுக்கே என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, யோசேப்பு என்ன பண்றாருன்னா அடைக்கலம் கொடுக்குறாரு. பட் ஒரு காலப்பகுதி வரைக்கும் யோசேப்பு இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தாங்க. பட் யோசேப்பு மரிச்சிட்ட பிறகு யோசேப்பினுடைய ஃப்ரெண்டா இருந்த பார்வோன் மன்னனும் மரிச்சிட்டாரு. அடுத்த பார்வோன் வந்த உடனே இவர் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து பயந்துட்டார். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜனங்களை இப்படியே விட்டுட்டா இவங்க யாரையே தூக்கி சாப்பிட்டுருவாங்க, நம்மளே தூக்கி சாப்பிட்டுருவாங்க போல இருக்குன்னு பயந்து இஸ்ரேல் ஜனங்களை அடிமைத்தனத்திற்குள் உட்படுத்த ஆரம்பிக்கிறார். அப்படி அடிமைத்தனத்திற்குள் உட்படுத்தி அவங்கள பயங்கரமா துன்புறுத்த ஆரம்பிக்கும் பொழுது, அவங்கள பயங்கரமா கஷ்டப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுடைய கதரை யார் கேட்டாராமா? தேவனை கேட்டார். அப்ப தேவனை கேட்ட உடனே தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசிக்கலாம் வசனங்கள் 24 மற்றும் 25. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் இஸ்ரேல் புத்திரரை என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணோக்கிறார். அப்படி கண்ணோக்கி தேவன் என்ன தெரியுங்களா பண்ணாரு? ஒரு மிகப்பெரிய ஒரு ரட்சகரை ஏற்படுத்தினார். யார் அவரு? மோசே. சோ மோசேவை கொண்டு தேவன் யாரை போய் சேலஞ்ச் பண்ண சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, பார்வோன் மன்னனை போய் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய ஜனங்களை என்ன பண்ண சொல்லு, பார்வோனை ரிலீஸ் பண்ண சொல்லு அப்படின்றாரு. ஆனா பார்வோன் ரிலீஸ் பண்ணாரா? இல்ல. அவர் சொல்ல தேவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வாதிகளா என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா ரிலீஸ் பண்றாரு. ஒரு வாதம் வரும்போது திருந்துற மாதிரி ஆக்ட் பண்ணுவாரு பார்வோன். ஆனா என்ன பண்ண மாட்டாருன்னு பார்த்தா திருந்த மாட்டார். அப்படியே கடைசி 9 வாதம் போயிடுச்சு. கடைசி வரைக்கும் பார்வோன் விடுற மாதிரியே இல்லை. ஆனா கடைசியா ஒரு வாத தேவன் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா அனுமதிச்சாரு. அந்த வாதிக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலச்சன் பிள்ளை சங்காரம். தலச்சன் பிள்ளை சங்காரம். அந்த வாதையினுடைய டீடைல்ஸ் அந்த வாதையினுடைய பேர்ல இருக்கு. என்ன தெரியுங்களா? எல்லா தலச்சன் பிள்ளைகளும் சாக போறாங்க. எகிப்துல மட்டும் இல்ல, யாரும் ஆபத்துல இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களும் ஆபத்துல இருக்கிறாங்க. இப்போ எகிப்து ஜனங்களை விட்டுறலாம், வாதியே அவங்களுக்காக தான். ஆனா இந்த இடத்துல இந்த வாதியிலிருந்து யார் காப்பாற்றப்படணும்? இஸ்ரேல் ஜனங்க காப்பாற்றப்படணும் இல்லையா? அப்படி காப்பாற்றுவதற்காக இஸ்ரேல் ஜனங்களுக்காக ஒரு நியமத்தை தேவன் என்ன பண்றாருன்னு பார்த்தா ஏற்படுத்துறாரு. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பஸ்கா. அந்த பஸ்காவை அனுசரிக்க சொல்ல தேவன் என்ன பண்றாருன்னா இஸ்ரேல் ஜனங்க கிட்ட சொல்றாரு. என்ன பண்ண சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தேவன் கொடுக்கிறார். வாசிக்கலாம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும். அந்த ஆட்டுக்குட்டி எந்த ஆட்டுக்குட்டி? பஸ்கா ஆட்டுக்குட்டி. அப்படின்னா அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீசான் மாசம் 10ஆம் தேதி தேர்ந்தெடுக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா? பஸ்கா ஆட்டுக்குட்டி எப்ப தேர்ந்தெடுக்கணும்? நீசான் மாசம் 10ஆம் தேதி தேர்ந்தெடுக்கணும். அந்த ஆட்டுக்குட்டி எப்ப அடிக்கணும்? 14ஆம் தேதி அடிக்கணும். முடிவு சாயங்காலத்துல சரியா ஒரு 3 மணிக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஆட்டுக்குட்டியை அடிக்கணும். சோ அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணுமாமா? வாசிக்கலாம். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும். அப்படின்னு என்ன அர்த்தம்? எந்த குறையும் இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு எந்த இடத்துல அதுக்கு அடி கூட பற்றக்கூடாது. அப்படி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். 1 வயதுள்ளதா இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அது தெரிந்து கொண்டு சாயங்காலத்துல நீசான் மாசம் 14ஆம் தேதி சாயங்காலத்துல அதை அடிச்சு அந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தை வீட்டின் நிலைக்கால்கள் மேல் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூசணும். அப்படி பூசிட்ட பிறகு அந்த நைட்ல அந்த ராத்திரில சங்கார தூதன் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா கடந்து போவார். அப்படி சங்கார தூதன் கடந்து போகும்போது எந்த வீட்டினுடைய முதற் பழங்களை மட்டும் விட்டுருவார் தெரியுங்களா? பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் எந்தெந்த வீட்டினுடைய நிலைக்கால்கள் எல்லாம் பூசப்பட்டிருக்குதோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தலைச்சின் பிள்ளைகள் காப்பாற்றப்படுவார்கள். ஆனா யாரோடைய வீட்டுல பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் காணப்படவில்லை. எகிப்தினுடைய எந்த வீட்லயும் பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் காணப்படவில்லை, இன்க்ளூடிங் பார்வோன் ராஜாவுடைய வீட்டுல. அதனால
அவருடைய தலைச்சின் பிள்ளையும் என்ன ஆயிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்காரம் செய்யப்பட்டார். அதுக்கப்புறமா தான் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்வோனு வாசிக்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 மற்றும் 32. ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து அன்னைக்கு ராத்திரியிலேயே அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை நீங்க செய்யுங்கள். சொன்ன மாதிரி என்ன பண்ணிக்கங்க, நீங்க ஆராதனை பண்ணிருங்க, தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, கீத்துட்டு கிளம்பி போங்க நம்பிச்சிட்டார். நல்லா இருந்துச்சா கதை? இப்ப கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா, இப்பேற்பட்ட சம்பவத்தை பழைய ஏற்பாட்டுல தேவன் ஏன் பதிவு பண்ணி வச்சிருக்கணும்? வெறும் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்றதுக்காக பதிவு பண்ணியிருக்காரா, அல்லது இதுல மாபெரும் ஒரு விஷயத்தை தேவன் உள்ளடக்கி வச்சிருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா, மாபெரும் ஒரு சத்தியத்தை உள்ளடக்கி வச்சிருக்காரு. இது வெறும் நிகழ்வுகள் மட்டும் கிடையாது. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது நிழல். அப்படின்னா நிழல்னா அந்த நிழலுக்கு என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். ஒரு நிஜம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? அதை தான் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இவைகள் எல்லாம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடந்தது எல்லாமே திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. யாருக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்காமா? இது எல்லாமே நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி இது எல்லாமே எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறார். வாசிக்கலாம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் எப்படி இருக்குதாமா? நமக்கு போதனையா இருக்கு. அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா, பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் வெறும் ஹிஸ்டரி மட்டும் கிடையாது. அப்படின்னா அது மாபெரும் ரகசியத்தை என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா உள்ளடக்கி இருக்கு. வெறும் பழைய ஏற்பாட்டுடைய நிகழ்வுகள் மட்டும் இல்ல, பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய பலிகள். ஏன் பழைய ஏற்பாட்டில் சில சமயத்துல உதாரணத்துக்கு ஆசாரிப்பு கூடாரம் நம்ம எடுக்கணும்னா, அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம் இருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல அப்படியே நிழலும் பொருளும் நாம் எடுத்தோம்னா, அங்க எகிப்து முழுக்க எது நிறைந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பாவம் நிறைந்துச்சுங்களா? எகிப்து முழுக்க எது நிறைஞ்சது? பாவமும் விக்கிரகங்களும் நிறைந்தது. அதனுடைய ராஜா யாரு? பார்வோன். கரெக்டுங்களா? அதோட ராஜா யாரு? பார்வோன். அப்படின்னா அது நிழல். ஆனா நிஜத்துல நாம் எடுத்துக்கணும்னா, இப்போ உலகம் முழுக்க எது நிறைஞ்சிருக்கு? பாவம். அப்படின்னா எகிப்து எதை அடையாளப்படுத்துது இந்த இடத்துல? உலகத்தை அடையாளப்படுத்துது. அப்படின்னா பார்வோன் ராஜா யார் அடையாளப்படுத்துறான்? பார்வோன் ராஜா யார் அடையாளப்படுத்துறான்? இப்பிரபஞ்சத்தின் தேவன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாத்தான். கரெக்டுங்களா? அப்படின்னா ஒட்டுமொத்த உலகமும் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது? சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. அப்படின்னா இந்த இடத்துல முதல்ல தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து கூட ஆளுகை செய்வதற்கு சீஷர்களை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தயார் பண்ணணும். கரெக்டா? இயேசு கிறிஸ்துவோட கூட ஆளுகை செய்வதற்கு சீஷர்களை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தயார் பண்ணணும். அப்படின்னா அங்கேயுமே பழைய ஏற்பாட்டிலையுமே முதல் காப்பாற்றப்பட வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதற் பலன்கள் என்ன பண்ணப்படணும்? காப்பாற்றப்படணும். அப்ப முதற் பலன்கள் காப்பாற்றப்பட வேண்டும்னா ஃபர்ஸ்ட் எது அடிக்கப்படணும்? பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும். இப்ப நாம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் தேவன் இப்படி ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்க வச்சாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இது வெறும் பஸ்கா ஆட்டுக்குட்டியான்னு பாத்தீங்கன்னா இல்ல, அது நிழலான பஸ்கா ஆட்டுக்குட்டின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா என்ன இருக்கணும்? அப்போ நிஜம்னு ஒண்ணு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா இருக்கணும். இது சும்மா அவுட்லைன் தான். அப்படின்னா இதே கேரக்டருடைய ஒரு நிஜமான பஸ்கா ஆட்டுக்குட்டி எதிர்காலத்துல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வரும். அப்படின்னா அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி யாரை அடையாளப்படுத்துது? வெரி குட், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்படி சொல்றோம்? டைரக்டா வசனம் இருக்கு. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. அப்படின்னா என்ன அழகா மேட்ச் ஆயிடுச்சு பாத்தீங்களா? அதான் நம்ம பாக்குறோம். பைபிளுக்கு டிக்ஷனரி எது மட்டும்தான்? பைபிள் மட்டும்தான். அப்படின்னா பைபிள் டைரக்டா இப்ப நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சம்பவத்தையும் எடுத்து நிழலும் பொருளை பார்க்கலாமா? பார்க்க கூடாது. நமக்கு லிங்க் இருக்கணும், வசனம் லிங்க் இருக்கணும். புரியுதுங்களா? அப்படின்னா இந்த இடத்துல என்ன லிங்க் கிடைச்சிருச்சு? பவுலே டைரக்டா சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? நம்முடைய
பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. அப்படின்னா பஸ்கா ஆட்டுக்குட்டி இந்த இடத்துல யார் அடையாளப்படுத்துது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துவதற்காக நிழலாக அங்க பஸ்கா ஆட்டுக்குட்டி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சிருக்காரு. புரிச்சுங்களா? அப்படின்னா அடுத்தது அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது எப்படி இருக்கணும்? அது பழுதற்ற ஆட்டுக்குட்டியா இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? பிசிக்கலா பர்ஃபெக்ஷன்ல இருக்கணும். எந்த ஆட்டுக்குட்டி? அந்த ஆட்டுக்குட்டி, பழைய ஏற்பாட்டுடைய ஆட்டுக்குட்டி. அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆட்டுக்குட்டியா பலியாகணும்னா எப்படி இருக்கணும்? பழுதற்றவராக, பரிசுத்தராக, பாவிகளுக்கு விலகினவராக இருக்க வேண்டும். அங்க பிசிக்கல் பர்ஃபெக்ஷன், இங்க மாரல் பர்ஃபெக்ஷன். அதாவது அங்க அந்த ஆடு எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பழுதும் இல்லாம இருக்கணும்ல உடம்புல. ஆனா இங்க உடம்புல மட்டும் இல்ல, அவருடைய குணலட்சணத்துல ஒரு பழுது கூட இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாதான் அந்த நிழலுடைய நிஜமா யாரா மாற முடியும்? நம்ம ஆண்டவரால மாற முடியும். புரியுதுங்களா? அப்படின்னா இருந்தாரா இல்லையா நம்ம ஆண்டவர்? ஒரு பழுதாவது இருந்துச்சா? அவர் வாயில கபடம் காணப்பட்டுச்சா? ஒண்ணுமே கிடையாது. ஈவன் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அடிக்க வந்த போர் சேவகன் மேல கோபப்பட்டாரா? அங்கேயும் கிடையாது. அப்படின்னா இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய எலும்புகள் எதுனா உடைக்கப்பட்டுச்சா? பைபிள் என்ன சொல்லுது? அவருடைய ஒரு எலும்புகளுக்கு கூட என்ன பண்ணப்படவில்லை? நொறுக்கப்படவில்லை இருக்குல்ல. ஏன் தெரியுமா? பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய எலும்பு என்ன பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா உடைக்கக்கூடாது. எவ்வளவு அழகா என்ன இருக்குது? நிழலும் பொருளும் நிஜமும். அது மட்டும் இல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதல் பஸ்காவை எங்க அனுசரிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எகிப்துல. அதுக்கப்புறம் எகிப்துல அனுசரிச்சாங்களா? இல்ல. ஏன்னா எகிப்து விட்டு என்ன பண்ணியாச்சு? கிளம்பி வந்துட்டாங்க இல்லையா? கிளம்பி வந்துட்ட பிறகு பஸ்காவை தேவன் எங்க தெரியுமா நியாயப்பிரமாணத்துல அனுசரிக்க சொல்லியிருக்காரு? எருசலேம்ல அனுசரிக்க சொல்லியிருக்காரு. ஆட்டுக்குட்டி எங்க தெரியுமா தெரிந்து கொள்ளணும்? எருசலேம் தேவாலயத்தில் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஆஸ்பர் நியாயப்பிரமாணத்தின்படி தெரிந்து கொள்ளணும். எந்த நாள்ல தெரிந்து கொள்ளணும்? நீசான் மாசம் 10ஆம் தேதி தெரிந்து கொள்ளணும். எக்ஸாக்டா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ள எந்த நாள் பவனி வந்தாருன்னு பாத்தீங்கன்னா நீசான் மாசம் 10ஆம் தேதி. ஏன்? அது நிழலான ஆடு. நிஜமான ஆடு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா தேவாலயத்தில் என்ன பண்ணப்பட்டாச்சு? தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு. தேர்ந்தெடுக்க மட்டும் படல, சரியா நீசான் மாசம் 14ஆம் தேதி முடிவு சாயங்காலத்துல நிஜமான பஸ்கா ஆட்டுக்குட்டி தன்னுடைய ஜீவனை என்ன பண்ணிருச்சுன்னு பாத்தீங்கன்னா கொடுத்தாச்சு. புரிஞ்சுங்களா? அப்படி நான் கொடுக்கும் பொழுது அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி எப்படி பழுதற்றதா இருந்துச்சோ அதே போல இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியும் பழுதற்றதாக இருந்தது. வாசிக்கலாம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவர். அப்படின்னா நம்ம ஆண்டவருடைய கேரக்டர் பாத்தீங்களா? அப்படியே எதனுடைய நிஜமா இருக்காருன்னு பாத்தீங்கன்னா பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய நிஜமாக இருக்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி யாரை காப்பாத்த போது? முதற் பலன்கள். இப்ப அடுத்து நாம் என்ன கண்டுபிடிக்கணும்? முதற் பலன்கள் யாருன்னு கண்டுபிடிக்கணும். நிஜத்துல நிழல்ல முதற் பலன்கள் பார்த்துட்டோம். நிஜத்துல முதற் பலன்கள் யாராமா? வாசிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். அவர் சித்தம் கொண்டு அவருடைய சிருஷ்டிகள்ல நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மள சத்திய வசனத்தினாலே என்ன பண்ணிட்டாரமா? ஜெனிப்பிச்சிட்டார். புரிஞ்சுங்களா? அப்படின்னா முதற் பலன்கள் ஆகக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்கு? நமக்கு இருக்கு. அப்படின்னா நாம அங்க முதற் பலன்கள் காப்பாற்றப்பட்டது நிழலான பஸ்கா ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தினால. நம்மள காப்பாத்த போறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நிஜமான பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் காப்பாத்த போறது இல்லையா? அப்படின்னா நிஜமான பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மீது விசுவாசம் வைக்கக்கூடிய காரணத்தால மட்டும்தான் முதற் பலன்கள் என்ன பண்ணப்பட போகிறார்கள்? காப்பாற்றப்பட போகிறார்கள். நிழலும் நிஜமும் பொருளும். புரிச்சுங்களா? அப்படின்னா இன்னைக்கு சும்மா ஒரு சாம்பிள் பார்த்திருக்கோம். இதுலயே பல விஷயங்கள் இருக்கு. அப்படின்னா எத்தனை நிகழ்வுகள் இருக்கும் பழைய ஏற்பாட்டுல. யோசேப்பினுடைய சரித்திரம் எடுத்துக்கங்க. நீங்க யோசேப்பினுடைய வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கையின் சம்பவங்கள் மிகப்பெரிய ஒரு நிஜம். மோசேவனுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு நிஜத்தை என்ன பண்ண போகுதுன்னு பாத்தீங்கன்னா சொல்ல போகுது. சாலமன் ராஜாவுடைய வாழ்க்கை, ஆசரிப்பு கூடாரம், நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பலிகள், நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்ஸ்,
இது எல்லாமே மிகப்பெரிய நிஜத்தை சொல்லக்கூடிய விதமாக தேவன் எழுதி வச்சிருக்காரு. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டில் நமக்கு எவ்வளவு சத்தியம் இருக்கு. எது பெருசு? புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா? பழைய ஏற்பாடு. அப்படின்னா பழைய ஏற்பாடு ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. மாபெரும் ரகசியங்களை தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. இப்படிதான் எதை படிக்கணும் நாம? நிழலும் பொருளும். அடுத்தது தீர்க்க தரிசன பாஷையில் படிப்பது எப்படி? தீர்க்க தரிசன பாஷையில் படிப்பது எப்படி? சோ இப்போ இதை தான் நம்ம பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி தீர்க்க தரிசனம் என்னன்னு பார்த்துட்டு போலாம். நம்ம தீர்க்க தரிசனம் என்னங்க பிரதர்? பின்னாடி நடக்கிறத முன்னாடியே சொல்றது. ஓகே, எளிமையான பதில். அப்படின்னா தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறது ஒருத்தர் இங்க வந்து நின்றுட்டு நாளைக்கு உங்களுக்கு அது நடக்கும், நாளைக்கு நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க, இதை செய்வீங்க, இன்னும் ஒரு வருஷத்துல உங்களுக்கு நிறைய பணம் என்ன ஆக போகுது, இவர் மூலமா கிடைக்க போகுது, இதான தீர்க்க தரிசனம். இதுக்கு பேர் தீர்க்க தரிசனம் இல்ல, ஜோசியம் பார்க்கறது. இதுக்கு பேர்லாம் தீர்க்க தரிசனம் கிடையாது. தீர்க்க தரிசனம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேதத்துல பின்னாடி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை முன்கூட்டியே தேவன் என்ன பண்ணிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணியிருப்பார். அதுதான் ப்ராஃபசி. அது யாரால மட்டும்தான் சரியா கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனால மட்டும்தான் சரியா கொடுக்க முடியும். அதற்கு அவர் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசிகள், ப்ராஃபட்ஸ். இந்த பைபிள் அந்த தீர்க்க தரிசிகள் நிறைய தீர்க்க தரிசனங்கள் எழுதியிருக்காங்க இல்லையா? அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே பின்னாடி நடக்கக்கூடிய சம்பவத்தை முன்கூட்டியே சொல்ல முடியும். எப்படி சொல்ல முடியும் அவங்களால? ஏன்னா அதை அவங்களுக்கு எழுதி வச்சது யார் தான் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய தேவன் தான். வாசிக்கலாம். ஏசாயா 46 அதிகாரம் 10 ஏசாயா 46 10 அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி தேவன் என்ன பண்றாராமா? இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டு என்ன பண்ற? அறிவிக்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னும் செய்யப்படாதவைகளை அப்படின்னா இன்னும் அந்த சம்பவமே என்ன ஆகலைங்க, நடக்கல. அது நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்றேன் சொல்றேன் அப்படின்ட்டார். அதை சொல்றதுக்கு அவர் பயன்படுத்த கருவிகள் தான் தீர்க்க தரிசிகள். அந்த தீர்க்க தரிசிகள் நிறைய தீர்க்க தரிசனம் எழுதியிருக்காங்களா? அப்ப அந்த தீர்க்க தரிசனத்தை தீர்க்க தரிசன பாஷையில போய் படிச்சாதான் புரிஞ்சுக்க முடியும். உதாரணத்துக்கு வெளிப்படுத்தும் விசேஷம் 12 அதிகாரம் 1 எடுத்துக்கலாம். வெளிப்படுத்தல் 12 வசனங்கள் 1 மற்றும் 2. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு பெரிய அடையாளம். இது தீர்க்க தரிசனம் தானே? ஏன்னா வெளிப்படுத்தும் விசேஷம் முழுக்க தீர்க்க தரிசன புஸ்தகம். அதுல இருந்து ஒரு வசனத்தை எடுத்து படிச்சோம்னா, அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் எங்க காணப்பட்டது? வானத்தில் காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். ஒரு ஸ்திரீ எதைய ட்ரெஸ்ஸா போட்டிருக்காமா? அடுத்த வாரம் சகோதரிகளை என்ன பண்ணுங்க, சூரியனை ட்ரெஸ்ஸா போட்டு வந்துருங்க. போட்டு வர முடியும்? இங்க இருந்தே கொஞ்ச நேரம் பார்க்க முடியாது. கரெக்டா? அப்படின்னா இதை டைரக்டா எடுக்க முடியுமா? டைரக்டா எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும். அந்த அம்மா பாதங்கள் கீழே என்ன இருக்குதாமா? சந்திரன் என்ன அர்த்தம்? அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. தலையில 12 நட்சத்திரம் வேற இருந்துச்சாமா. அடுத்து அவள் கர்ப்பவதியாய் இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அம்மா கர்ப்ப வேதனை அடைந்து அலறுதான். ஏன் அப்படிலாம் எழுதியிருக்காரு? இதெல்லாம் புரிஞ்சா? புரியல. அப்படியே அடுத்தது போலாம். வெளிப்படுத்தும் விசேஷம் 8 அதிகாரம் 1 வெளிப்படுத்தல் 8 அதிகாரம் 1 அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது. எந்த முத்திரை? 7ஆம் முத்திரைன்னு ஒண்ணு இருக்குதாமா. அந்த 7ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. எல்லாரும் மியூட்ல போயிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய அரை மணி நேரம் பரலோகத்துல யாருமே என்ன பண்ண காணோம்? பேசவே இல்லை. அப்படியா? அடுத்தது வசனங்கள் 10 மற்றும் 11. 3ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். பாருங்களா, 3ஆம் தூதன் ஒருத்தர் இருக்காராமா, அவர் எக்காளம் ஊதுறாரு. அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவெட்டியை போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. எங்க விழுந்துருச்சு? வானத்திலிருந்து கீழே விழுந்துருச்சு. அடுத்து அது ஆறுகளில் 1/3 மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்திற்கு எட்டி என்று பெயர். பாருங்க, அந்த நட்சத்திரத்துக்கு என்ன வேற இருக்குது? பேர் வேற இருக்குது. அடுத்து அதனால் தண்ணீரில் 1/3 எட்டியை போல கசப்பாயிற்று. அந்த தண்ணி கசப்பாயிருச்சா? இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள். செத்தே போயிட்டான். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிதான் இருக்கும் தீர்க்க தரிசனம். ஏதாவது புரிஞ்சா? ஒண்ணுமே புரியல. இன்னொரு தீர்க்க தரிசனம் எடுத்து படிச்சோம்னா என்ன சொல்றாங்க? அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ அப்படிங்கிறாரு.
இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, அந்த நாளிலே லூக்கா 17:31 வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமல் இருக்க கடவன். எவ்வளவு நாள் வயலில் இருப்பார் அவர் வீட்டுக்கு போத்தாவ இல்லையா? அப்புறம் ஏன் இதெல்லாம் எழுதியிருக்காரு? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பைபிள்ல தீர்க்க தரிசனம் இப்படிதான் எழுதியிருக்கும். அப்படின்னா ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு, தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்றத மட்டும். டைரக்டா போய் பைபிள்ல ஒரு தீர்க்க தரிசன வசனத்தை எடுத்து படிச்சா புரிஞ்சிருமா? புரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா ஏன் வாய்ப்பில்லை அப்படின்னு பார்த்தோம்னா, வாசிக்கலாம். 2 பேதுரு 1:20 2 பேதுரு 1:20 வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டும். பைபிள்ல எந்த ப்ராஃபஸி நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பார்த்தோம்ல, இவ்வளவு நேரம் நிறைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை பார்த்தோம்ல, அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை அப்படியே நேரடியாக நாம் எடுத்துக்கொண்டு என்ன பண்ணக்கூடாது? புரிந்து கொள்ள கூடாது. உதாரணத்துக்கு ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அப்படின்னா நாம என்ன கண்டுபிடிக்கணும்? முதல்ல ஸ்திரீனா யாருன்னு கண்டுபிடிக்கணும், சூரியன்னா யாருன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம சந்திரன்னா என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த அம்மாவனுடைய தலையில் இருக்கக்கூடிய 12 நட்சத்திரம்னா என்னன்னு கண்டுபிடிச்சாதான் அந்த தீர்க்க தரிசனத்தை என்ன பண்ண முடியும், நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அப்படின்னா நேரடியா அந்த வார்த்தையை மட்டும் எடுத்து நாம புரிந்து கொள்ள முயற்சி பண்ணோம்னா வாய்ப்பே இல்லை, புரிந்து கொள்ள முடியாது. இப்ப நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தீர்க்க தரிசன வசனத்தை என்ன பண்ணலாம், நாம எடுத்து அந்த தீர்க்க தரிசன வசனத்துல இருக்கக்கூடிய ரகசியத்தை என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா புரிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணலாம். தேவன் ஏற்படுத்தப்பட்ட ஒன் ஆஃப் த முக்கியமான தீர்க்கதரிசி யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஏசாயா தீர்க்கதரிசி. பழைய ஏற்பாட்டில் அநேக தீர்க்க தரிசனங்கள் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு. அந்த ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின ஒரு தீர்க்க தரிசனத்தை என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 2:2 ஏசாயா 2:2 கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். புரிஞ்சுங்களா? அப்படின்னா இந்த இடத்துல இது தீர்க்க தரிசனமா இல்லையா? தீர்க்க தரிசனம் தான். அப்படின்னா இந்த இடத்துல இந்த வசனத்தை எடுத்து படிச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, கடைசி நாட்கள்ல அது கொஞ்சம் புரியுது நமக்கு. ஆனா கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடிவர்கள். இதை அப்படியே டைரக்டா எடுக்கணும்னா, ஒரு மலை, பெரிய மலை, அது எல்லா மலைக்கு மேல என்ன பண்ணப்படுது, வைக்கப்படுது. எல்லா மக்களும் அந்த பெரிய மலைக்கு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஓடி வராங்கன்னு இருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல லிட்டரலா ஒரு உண்மையாவே ஒரு மலையை கொண்டு போய் இன்னொரு மலைகளுக்கு மேல வைக்கிறத பத்தி பைபிள் வசனம் சொல்லுதா? அப்படி சொல்லுதுங்களா? அப்படி கிடையவே கிடையாது. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அடுத்தது? பைபிள்ல மலை என்பது எதை அடையாளப்படுத்துதுன்னு கண்டுபிடிக்கணும். இப்படிதான் தீர்க்க தரிசனத்தை படிக்கணும். பைபிள்ல மலை என்பது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா, பைபிள்ல மலை என்பது ராஜ்யத்தை அடையாளப்படுத்துது. பிரதர், எப்படி சொல்றீங்க பைபிள்ல மலை என்பது ராஜ்யத்தை அடையாளப்படுத்துது அப்படிங்கிறதுக்கு நமக்கு எங்கேயே பதில் இருக்கணும்? பைபிள்லயே பதில் இருக்கும். பைபிள்ல பதில் இருக்கா? பைபிள்ல மலை என்பது ராஜ்யத்தை அடையாளப்படுத்துவதற்கு இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வாசிக்கலாம். தானியேல் 2:35 தானியேல் 2:35 தானியேல் 2 நேபுகாத்நேச்சர் ஒரு கனவு பார்ப்பார். தெரியுங்களா? அந்த கனவுல என்ன பார்ப்பாரு? ஒரு பெரிய சிலையை பார்ப்பாரு. அவர் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த சிலைய மேல இருந்து ஒரு கல் வந்து என்ன பண்ணிருங்க, மோதி உடைச்சிரும். அந்த தரிசனத்தை நேபுகாத்நேச்சர் பார்ப்பாரு. அதை யார் விளக்குவாருன்னு பார்த்தீங்கன்னா தானியேல் விளக்கி சொல்லுவார். அப்படி சொல்லும் பொழுது வாசிங்க. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு. அப்படின்னா அந்த சிலை என்ன ஆயிடுச்சாமா? உடஞ்சே போயிருச்சா. ஏன் உடஞ்சு போயிருச்சு? அந்த பெரிய கல் வந்து என்ன பண்ணிருச்சு? அடிச்சிருச்சு. கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால், சிலையை மோதின அந்த கல் இருக்குல்ல, அந்த கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று. ஒரு பெரிய பர்வதமாகி பூமி எல்லாம் என்ன ஆயிடுச்சா? நிரப்பிச்சா. இப்ப கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பர்வதத்தினால, ஒரு உண்மையாவே லிட்டரலால ஒரு மலையினால பூமியெல்லாம் நிரப்ப முடியுமா? முடியாது. அப்படின்னா இந்த பர்வதம் பூமி முழுக்க என்ன பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிரப்ப போகுது. பூமி முழுக்க எது நிரப்ப போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது இதற்கான இன்னொரு க்ளூவை
இன்னொரு க்ளூவை அதே தானியேல் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல தேவன் கொடுத்திருக்கார். வாசிக்கலாம். 44ஆம் வசனம். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். பரலோக தேவன் எதை எழுப்ப போறாராமா? என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை என்ன பண்ண போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. அந்த ராஜ்யம் வேற ஜனத்திற்கு என்ன பண்ணப்படுவதில்லை? விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. தானியேல் நேபுகாத்நேச்சரை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றான்னு பாத்தீங்க, நீங்க பாத்தீங்களா அந்த கல் வந்து நேரா அடிச்சு நொறுக்கிருச்சுல எத? சிலைய. அப்படி நொறுக்குனது நீங்க பாத்தீங்கல்ல, அப்படியே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அது அப்படியே அதுனா எது? தேவன் ஸ்தாபிக்க போற இந்த ராஜ்யமும் மற்ற ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். அப்படின்னா தானியேல் தீர்க்கதரிசி தெளிவா என்ன புரிய வச்சுட்டார் நமக்கு? என்ன புரிய வச்சுட்டாரு? அந்த அடிச்ச கல்லு வேற ஒன்றும் கிடையாது. என்னங்க அது? ராஜ்யம். யார் ராஜ்யம்? தேவனுடைய ராஜ்யம், கிறிஸ்துவின் ராஜ்யம். அந்த கிறிஸ்துவின் ராஜ்யம் பூமி முழுக்க பர்வதம் மாறி என்னாக போதாமா? நிரம்ப போதாமா? அப்படின்னா தீர்க்க தரிசனத்தில் மலை என்பது எதை அடையாளப்படுத்துதுன்னு வசனத்தை வச்சே கண்டுபிடிச்சிட்டோம். ராஜ்யத்தை அடையாளப்படுத்துதுன்னு வசனத்தை வச்சே கண்டுபிடிச்சிக்கணும். இப்படிதான் கண்டுபிடிக்கணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படின்னா இப்ப மறுபடியும் ஏசாயா வசனத்துக்கு வந்துடலாம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இப்ப தெளிவா என்ன புரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். அப்படின்னா என்ன புரியுது? கர்த்தருடைய பர்வதம்னா என்ன அர்த்தம்? இப்போ கர்த்தருடைய ராஜ்யம். இப்ப கர்த்தருடைய ராஜ்யம் எங்க ஸ்தாபிக்கப்பட போதாமா? மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். அப்படின்னா ஒரு மலை மற்ற எல்லா மலைக்கு மேலாக ஸ்தாபிக்கப்படும்னா இந்த வசனத்துல வரக்கூடிய மற்ற மலைகள் எது? மற்ற மலைகள் எது? அவ்வளவுதாங்க பிரதர், வெரி குட். மற்ற ராஜ்யங்கள். அப்படின்னா வசனம் தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இது நடந்துருச்சா? இன்னும் நடக்கல. நடக்குமா? நடந்தே தீரும். அப்படின்னா தெளிவா என்ன புரிஞ்சிருச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் மற்ற உலக ராஜ்யங்களுக்கு மேலாக என்ன பண்ண போதாமா? உயர்த்தப்பட போகுது. அப்படின்னா என்ன ஆக போகுது? இந்த உலக ராஜ்யங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் ராஜ்யம் ஆயிருமா? அழிக்கப்பட்டு இந்த உலக ராஜ்யங்கள் அழிக்கப்பட்டு கிறிஸ்துவின் ராஜ்யம் ஆயிருமா? ஆகுமா? ஆகாதா? ஆகும்னா அதுக்கும் நமக்கு என்ன வரணும்னு பாத்தீங்கன்னா, இந்த வசனத்தை நிரூபிப்பதற்கு வேற எங்கன்னா வசனம் என்ன பண்ணும்? நமக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணும். இருக்கான்னு பாத்தீங்கன்னா இருக்கு. எங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 11:15 படிக்கும் பொழுது, அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அப்படின்னா எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அது என்னன்றது பின்னாடி பார்க்கலாம். ஆனா ஒரு விஷயம் இந்த வசனத்துல என்ன புரிஞ்சு போச்சுன்னு பாத்தீங்கன்னா, உலகத்தின் ராஜ்யங்கள் என்னவாக போகுது? நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அப்படின்னா இப்ப புரியுதுங்களா தீர்க்க தரிசனத்தை எப்படி படிக்கணும்னு? கடைசி நாட்கள் திருப்பி படிக்கலாம். வாசிங்க. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். அப்படின்னா இந்த இடத்துல எல்லா ஜாதிகளும் அப்படியே உண்மையா ஓடி வந்துருவாங்களா? அப்படி எடுத்துக்க முடியுமா? அப்படி என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்க முடியாது. அப்படின்னா இந்த இடத்துல என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கப்படும் பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் அந்த ராஜ்யத்தினுடைய நீதியான அரேஞ்ச்மெண்ட் பிடிச்சி போய் அந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமைக்கு என்ன பண்ணிடுவாங்க? வந்துருவாங்க. புரிஞ்சுங்களா நான் சொல்றது? அப்படின்னா ஒட்டுமொத்த மனுக்குலமும் யாருடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள போறாங்க? ஆண்டவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள போறாங்க. அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசிக்கலாம் 3ஆம் வசனம். 3ஆம் வசனம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கு. கர்த்தரின் பர்வதம்னா நாம இனி வேற எந்த ராஜ்யத்தின் கீழ் இருக்க வேண்டாம். யாருடைய ராஜ்யத்தின் கீழ் இருக்கலாம்? கர்த்தருடைய ராஜ்யத்தின் கீழ் இருக்கலாம். யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். ஏன் கர்த்தருடைய ராஜ்யத்தின் கீழ் இருக்கலாம்னு சொல்றாங்கன்னா, அவர் தமது வழிகளை என்ன பண்ணுவார்? நமக்கு
போதிப்பாரு அப்படிங்கிறார். அவர் வழிகளை என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா போதிப்பார். அப்படின்னா இப்ப தீர்க்கதரிசனத்துல என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னு பார்த்தோம்னா, பைபிள்ல முதல்ல மலை என்பது ராஜ்யத்தை அடையாளப்படுத்தணும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்படின்னா இந்த இடத்துல கர்த்தருடைய பர்வதம் மற்ற பர்வதங்கள் மேல் ஸ்தாபிக்கப்படுவதுன்னு என்ன அர்த்தம்? தேவனுடைய ராஜ்யம் மற்ற உலக ராஜ்யங்கள் எல்லாம் அழிச்சிட்டு அந்த ராஜ்யம் என்னாகப்படும்? ஸ்தாபிக்கப்படும். அப்படி ஸ்தாபிக்கப்படும் பொழுது எல்லா உலக ஜனங்களும் அதை நோக்கி என்ன பண்ணுவாங்க? வருவாங்களாமா, ஈர்க்கப்படுவாங்களாமா. ஏன் அந்த கவர்மெண்ட்டை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லுவாங்களாமா, அவருடைய வழி எங்களுக்கு என்ன பண்ணுவாரு? சொல்லி கொடுப்பாருங்க. அதனால அந்த ராஜ்யத்தை நாங்க ஏத்துக்கிறோம் எல்லாரும் என்ன பண்ண போறாங்களாமா? சொல்ல போறாங்க. யோசிச்சு பாருங்க, இது உலக ஜனங்களுக்கே தெரியுமா? இது அவங்களுக்கே தெரியாது. ஆனா இவ்வளோ பெரிய ஒரு அருமையான காலப்பகுதியை தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா வச்சிருக்காரு. அப்ப வச்சுக்கிட்டு அடுத்து எப்படி வழியை போதிப்பார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த வசனத்திலே பதில் இருக்கு. ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அப்படின்னா இந்த இடத்துல தேவன் அந்த ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை யாரே சொல்லிக் கொடுக்க போறாருன்னு பாத்தீங்கன்னா தேவனே சொல்லிக் கொடுக்க போறாரு. இப்படி ஒரு கவர்மெண்ட் அந்த ஒரு கவர்மெண்ட் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தேவனே சொல்லிக் கொடுக்கும் பொழுது உலகம் எப்படி இருக்கும்? உலகம் எப்படி இருக்கும்? உச்சக்கட்ட சமாதானத்தோடு இருக்கும். அப்பேற்பட்ட விஷயம் இந்த உலகத்துக்குள்ள நடக்க போதான்னு பாத்தீங்கன்னா நடக்க போகுது. இப்பேற்பட்ட ராஜ்யத்தை ஸ்தாபித்து ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் மாபெரும் மீட்பை கொடுப்பதற்காக தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரே விட்டார். அப்படின்னா இந்த இடத்துல அப்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நியாய தீர்ப்புகளை செலுத்தும் பொழுது என்ன ஆகுமாமா? வாசிக்கலாம். ஏசாயா 26 அதிகாரம் 9 வசனம். ஏசாயா 26 அதிகாரம் 9 வசனம். என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது, உம்முடைய நியாய தீர்ப்புகள் எங்க நடக்கும்போது? பூமியில நடக்கும் பொழுது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். இப்ப கத்துக்கினாங்களா? இல்ல. ஏன் இல்ல? இன்னும் அவருடைய நியாய தீர்ப்புகளை என்ன பண்ணல? அவரு ஆரம்பிச்சிட்டாரு. உலக ஜனங்கள் எல்லாம் செத்து போயிருவாங்களா? அழிஞ்சு போயிருவாங்களா? கிடையாது. என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா நீதியை என்ன பண்ண போறாங்களாமா? கற்றுக்கொள்ள போகிறார்கள். நீதியை கற்றுட்டு என்னங்க பிரதர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் நியாய தீர்ப்பை சொல்லி கொடுக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்களாமா? வாசிங்களேன். ஏசாயா 2 அதிகாரம் 4 வசனம். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். தங்கள் ஈட்டிகளை என்ன பண்ணுவாங்களாமா? அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். அப்படின்னா பட்டயம், மண்வெட்டி, இதெல்லாம் அதாவது ஈட்டி எல்லாம் வச்சு என்ன பண்ணிருந்தாங்க? மனுஷன் சண்டை போட்டிருக்கான். அப்படின்னா இப்ப பட்டயம், மண்வெட்டி எது எடுத்துக்கலாம், ஈட்டின்னு எடுத்துக்கலாமா? இல்ல. இப்போ பல நவீன ஆயுதங்களை வச்சு மனுஷன் என்ன பண்றான்? சண்டை போட்டிருக்கான். அத மண்வெட்டியா மாத்துவானா? என்ன அர்த்தம்? ஒன்னும் இல்ல. இப்போ ஒரு ட்ரோன் எடுத்து இன்னொருத்தரை சுடுறதுக்கு பயன்படுத்துறானா, அதே ட்ரோன் எடுத்து விவசாயத்துக்கு என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா பயன்படுத்த போறாங்க. அப்போ தெளிவா உலகமே என்ன ஆகுதுங்க? மாற ஆரம்பிக்குது. எங்க மாறுது? ஆண்டவருடைய ராஜ்யத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மாற ஆரம்பிக்குது. அததான் சொல்றாரு. அப்படி நடக்கும் பொழுது ஜாதிக்கு விரோதமாக ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. இதுதான் தீர்க்கதரிசனம். அப்படின்னா இப்ப யுத்தத்தை கத்துட்டு இருக்காங்களா இல்லையா? கத்துக்கிட்டு எல்லா இடத்தும் சண்டை போட்டிருக்காங்க. ஆனா எல்லாமே மாறப்போகுது. ஒரு காலப்பகுதி வரப்போகுது. அந்த காலப்பகுதி தான் கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படக்கூடிய காலப்பகுதி. அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்துல ஸ்தாபிக்கப்படும் போது எப்படி ஸ்தாபிக்கப்படும்? மலைகளுக்கு மேலாக ஸ்தாபிக்கப்படும். அப்படின்னா மலைகள் என்ன அர்த்தம்? மற்ற உலக ராஜ்யங்கள். மற்ற உலக ராஜ்யங்கள் எல்லாம் அழிச்சிட்டு கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் பொழுது ஒட்டுமொத்த மக்களும் யாருடைய வழிகளை கற்றுக்கொள்வார்கள்? தேவனுடைய வழியை கற்றுக்கொண்டு தன்னுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு அவர் சொல்லி கொடுக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை ஒட்டுமொத்த உலகமும் வாழ ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் ஜெபிக்க சொல்லி கொடுத்துட்டு போனார்ல, என்னங்க? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்படி வரும்பொழுது பரமண்டலங்களில் தேவனே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதை போல் எங்கே செய்யப்பட வேண்டும்? பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்படின்னா பூமியில செய்யப்படுவதாகனா அதை பூமியில செய்வதற்கு பூமியில மக்கள் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கும் இல்லையா? அப்படின்னா செத்து போன எல்லா மனிதர்களையும் உயிரோடு எழுப்பி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யத்தில் அவருடைய நீதியை சொல்லிக் கொடுக்கும் பொழுது இப்பேற்பட்ட மாற்றம் ஒட்டுமொத்த உலகத்தில் நடக்கும். அதான் வசனத்துல வாசிக்கிறோம். யோவான் 5 அதிகாரத்துல பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் என் சத்தத்தை கேட்கக்கூடிய காலப்பகுதி வரும். யோசிச்சு பாருங்க.
செத்துப்போன எல்லாரும் திரும்பி உயிரோடு எழுந்து வரும்பொழுது, உதாரணத்துக்கு மற்ற மதத்தினர் எழுந்து வருவாங்களா? எழுந்து வரும்போது என்ன கேட்பாங்க? ஏன்னா உலகத்துல பழமொழி என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எவ்வளவுதான் கதறினாலும் அழுதாலும் மாண்டோர் என்ன பண்ண போறது கிடையாது, திரும்பி வர மாட்டாங்க. ஆண்டவர் என்ன சொன்னா, நீ கதறவும் வேணாம் அழவும் வேணாம், பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் என் சத்தத்தை என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கேட்பாங்க. அதுக்கு ஆண்டவர் சில சாம்பிள் கூட செஞ்சு காமிச்சாருங்க. அவர் இருக்கும்பொழுதே யாரும் சொல்லலாம், லாசரஸ் எல்லாம் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா உயிரோட எழுப்பி காமிச்சாரா இல்லையா? அப்பேற்பட்ட விஷயம் நடக்கும் பொழுது யோசிச்சு பாருங்க, கல்லையும் மண்ணையும் வணங்கிட்டு இருந்த ஜனங்க கேட்பாங்க, எப்படி வந்த நான் அப்படின்னு சொல்லும் பொழுது, உனக்காக மரித்த ஆண்டவர் தன் ஜீவனை கொடுத்து உனக்கு ஜீவன் என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தா திருப்பி கொடுத்திருக்காரு. அவருடைய நீதியை கத்துக்கங்கன்னு சொன்னா கத்துப்பாங்களா மாட்டாங்களா? மறுபடியும் கத்துப்பாங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இவ்வளோ பெரிய அருமையான விஷயத்த தேவன் எங்க வச்சிருக்காரு? நேரடியா வச்சிருக்காரா? தீர்க்க தரிசனத்தை வச்சிருக்காரு. இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா? கண்டிப்பா நடக்கும். ஏன்னா இதுதான் தீர்க்க தரிசனம். இதுதான் தீர்க்க தரிசனம். நம்ம கெஸ் பண்ணி சொன்னோம்னா இல்ல. முதல்ல என்ன கண்டுபிடிச்சோம்? பைபிள்ல தீர்க்க தரிசனம் எப்படி படிக்கணும்னு பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிள் என்ன எடுத்தோம்னு பார்த்தோம்னா மவுண்டைன், மலை. கரெக்டுங்களா? அப்படின்னா மலை என்பது எதை அடையாளப்படுத்துதுன்னு கண்டுபிடிச்சோம்? ராஜ்யம். அது எங்க போய் தான் கண்டுபிடிச்சோம்? பைபிள் வசனத்துக்குள்ள போய் கண்டுபிடிச்சோம், தானியேல் 2ஆம் அதிகாரத்துல. அடுத்து என்ன பண்ண கண்டுபிடிச்சோம்? எல்லா ஜாதிகளும் இந்த மலையை நோக்கி ஓடி வருவார்கள். இந்த மலை என்ன? கர்த்தருடைய ராஜ்யத்தை நோக்கி எல்லா ஜனங்களும் ஓடி வருவாங்க. ஏன் ஓடி வராங்கன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய வழியை என்ன பண்றாரு? அவரு போதிக்கிறது நிமித்தம் ஓடி வராங்க. சோ எல்லாருமே கடைசியில யுத்தத்தை கூட என்ன பண்ண போறது இல்லைன்னு பாத்தீங்கன்னா கற்றுக்கொள்ள போகிறது இல்லை. அப்படின்னு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தெளிவா என்ன இந்த தீர்க்க தரிசன வசனத்துல பார்த்தோம்னா, தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுது, பூமிக்குரிய ராஜ்யங்கள் எல்லாம் அழிக்கப்படுது, எல்லா ராஜ்யம் எல்லா மக்களும் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அவர்கள் தேவனுடைய வழிகளில் வழிநடத்தப்படுகிறார்கள், அவர்கள் நீதியை கற்றுக்கொள்கிறார்கள். அப்படி கற்றுக்கொள்கிறது நிமித்தம் நீதியை கத்துக்கிறதுனால இன்னொருத்தர் போய் அடிப்பாங்களா? நம்ம ஆண்டவர் அப்படி சொல்வாரா? இல்ல. அதனால யுத்தமே தப்புன்னு ஸ்டாப் பண்றாங்க. யுத்தமே தப்புன்னு ஸ்டாப் பண்ணிட்ட உடனே வசனம் சொல்லிருச்சு, அவர்கள் என்ன கத்துக்கிறதே இல்லை, யுத்தத்தை இனி கற்பதே இல்லை. நான் உலகம் என்னவா மாறும்? தேவனுடைய சித்தம் இந்த பூமியில் நடப்படிக்கும் பொழுது, அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்துல ஸ்தாபிக்கும் பொழுது, இந்த உலகத்தையே யோசிச்சோம்னா கண்கள்ல கண்ணீர் தான் வருது. அப்பேற்பட்ட காலப்பகுதியை தேவன் நமக்காக என்ன பண்ணியிருக்காருங்க, வச்சிருக்கிறத ஒரே தீர்க்க தரிசன வசனத்துல என்ன பண்றோம்? நாம கண்டுபிடிச்சிட்டோம். இப்படிதான் எதை படிக்கணும்? தீர்க்க தரிசனத்தை படிக்கணும். பைபிள்ல தீர்க்க தரிசனம்னா அவர் அங்கே இருக்கிறார், இவர் இங்கே இருக்கிறார், கதை விடுறதுக்கு பேர் என்ன கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் இல்ல. இப்ப நம்ம என்ன தெரியுமா பண்ணோம்? ஆக்சுவலா நாம எது தவறான வழி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சிம்பிள் எடுத்துக்கின்னு ஒரு அடையாளத்தை எடுத்துட்டு நாமளே அந்த அடையாளத்துக்கு ஒரு கற்பனையான ஒரு விளக்கத்தை வச்சுக்கிட்டு ஒரு கன்க்ளூஷன் வரலாமா? என் கேள்வி புரிஞ்சுங்களா? ஒரு அடையாளத்தை எடுத்துட்டு அந்த அடையாளத்தை நாமளே கற்பனையை நினைச்சுக்கிட்டு நாமளே ஒரு கன்க்ளூஷன் வந்துடலாமா? இல்ல. இப்ப நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அடையாளம் எடுத்தோம், அந்த அடையாளம் வேதத்துல இருக்கான்னு பார்த்தோம், வேதத்துல அந்த அடையாளத்துக்கு என்ன அர்த்தம் கண்டுபிடிச்சோம். அப்படி கண்டுபிடிக்கும் பொழுது முழு தீர்க்க தரிசன பார்வை நமக்கு என்ன ஆகுதுங்க, கிடைக்குது. இப்படிதான் எதை படிக்கணும்? தீர்க்க தரிசனத்தை நாம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா படிக்க வேண்டும். கத்துக்கிட்டோமா? சாம்பிள் தான் பார்த்திருக்கோம். நாம இப்படி வாரம் இதே இடத்துல உட்கார்ந்து அனைத்து பாடங்களையும் கேட்க போறோம் இலவசமா. சொல்றதுக்கு நாங்க ரெடி. நீங்க தயாரா இருக்கீங்களா கேட்கறதுக்கு? ஏன்னா போன கிளாஸ்ல கூட பார்த்தோம், கேட்கிறதற்கு காதுடையவன் கேட்க கடவன். அடுத்து முக்கியமான கீ என்ன தெரியுங்களா? டிஸ்பென்சேஷனல் ஸ்டடி, அதாவது காலங்களை மையமாக வைத்து படிப்பது எப்படி. அப்படின்னா பைபிள்ல ஒரு வசனம் எடுக்கிறோம்னா அந்த வசனம் எந்த காலப்பகுதிக்கு பொருந்தோன்னு என்ன பண்ணணும்? நாம புரிஞ்சு படிக்கணும். உதாரணத்துக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பைபிள் வசனம் என்ன சொன்னாலும் செஞ்சிருவோமா? நீங்க இப்படி கேட்டாலே கொஞ்சம் பயமா இருக்கு பதில் சொன்னா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி கேட்கிறேன், பைபிள் வசனம் சொன்னா செய்யுமா செய்ய மாட்டோமா? செய்வோம் இல்லையா? பைபிள் ஒரு வசனம் இருக்குங்க, சிங்கம், ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்காரு, அதையும் சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும் அப்படின்னு இருக்கு. என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஊர்ல இருக்குன்னு நினைக்கிறேன், வண்டலூர் சூழல் இருக்கா, சிங்கம் இருக்கா, இருக்கா இல்லையான்னு தெரியல. ஒரு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா நேரா, ஏன்னா பைபிள் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டு இருக்காருல்ல, நேரா போயிட்டு என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா, சிங்கமே வைக்கோல் என்ன பண்ணு, கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணும்? வாடணும். உன் கையை கொடு, உன் கையை என்ன பிடிச்சி தின்னு வைக்கிறேன்னு சொல்லணும். கரெக்டா? அப்படின்னா அந்த வசனம் எடுத்துன்னு போய் இப்ப ட்ரை பண்ண முடியுமா? முடியவே முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா அது நம்முடைய காலப்பகுதியில் நடக்கக்கூடிய வசனம் இல்ல. தேவனுடைய ராஜ்யம்
உலகத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு சிங்கம் மானெல்லாம் திங்காது. எதுதான் திங்கும்? மாட்டை போல் வைக்கோல தான் திங்கும். அப்ப நடக்கக்கூடிய வசனம். அப்படின்னா தெளிவா என்ன புரியுது நமக்கு? பழைய ஏற்பாட்டுல ஆடை கொண்டு போய் பலி செலுத்தாங்களா? அதே மாதிரி நம்ம ஆடை கொண்டு போய் பலி செலுத்தலாமா? இப்போ இல்ல. அப்படின்னா பைபிள் வசனத்தை எதன் அடிப்படையில் நம்ம படிக்கணும்? காலங்களை மையமாக வைத்து நாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம படிக்கணும். வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். அப்பொழுது இருந்த உலகம் அப்படிங்கிறார். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது பாஸ்ட் டென்ஸா, பிரசன்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா? பாஸ்ட் டென்ஸ். அதாவது கடந்த காலமா, நிகழ்காலமா, வரும் காலமா? கடந்த காலம். கரெக்டா? அப்படின்னா அப்பொழுது இருந்த உலகம் எதுல அழிஞ்சிருச்சாமா? ஜலப்பிரளயத்தினாலே அழிஞ்சிருச்சு அப்படிங்கிறார். அடுத்தது என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா 7ஆம் வசனத்துல, 7ஆம் வசனம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய வானங்களும் பூமியும் என்ன ஆயிரும்? மதுவமா அழிஞ்சிரு போகுது. இது பாஸ்டா, பிரசன்டா, ஃபியூச்சரா? இல்ல, இப்பொழுது இருக்கிற. படிங்க. இப்பொழுது இருக்கிற என்ன அர்த்தம்? பிரசன்ட் டென்ஸ். புரியுதுங்களா? அப்படின்னா அப்பொழுது இருந்த உலகம் என்ன ஆயிருச்சா? அழிஞ்சிருச்சா? இப்போ இருக்கக்கூடிய உலகமும் என்ன ஆயிர போதாமா? அழிய போதாமா? அடுத்தது 13ஆம் வசனத்துல பேதுரு என்ன சொல்றாருன்னா, 13ஆம் வசனம். அவருடைய வாக்கு தத்தத்தின் படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். இது பாஸ்டா, பிரசன்டா, ஃபியூச்சரா? ஃபியூச்சர். அப்படின்னா எதிர்காலத்துல என்ன வரப்போதாமா? வேற உலகம் வரப்போதாமா? அந்த உலகத்துல நீதி மட்டுமே வாசமா இருக்கக்கூடிய புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று என்ன பண்றோம்? காத்திருக்கிறோம். எத்தனை உலகம் பார்த்துட்டோம்? 3 உலகம் பார்த்துட்டோம். கரெக்டுங்களா? 3 உலகம் பார்த்துட்டோம். ஒரு உலகம் எப்ப அழிஞ்சு போச்சா? நோவுடைய காலத்துல அழிஞ்சு போயிருச்சாமா. இப்ப இருக்கக்கூடிய உலகமும் அழிஞ்சு போயிட போதாமா. ஆனா அடுத்த ஒரு உலகம் வரப்போதாமா. அங்க நீதி மட்டுமே வாசமா இருக்கக்கூடிய புதிய வானம் புதிய பூமி இருக்குதா. அப்படின்னு எப்படி எடுத்துக்கலாமா? ஒவ்வொரு வாட்டியும் இந்த பூமி எனக்கூடிய ஒரு கிரகத்தை தேவன் அழிச்சு படைக்கிறாரா? அப்படி எடுத்துக்க முடியுமா? இந்த பூமியே அழிஞ்சு போயிருதாப்போ? இந்த பூமியை நோவா காலத்துல அழிச்சிட்டாருன்னா பூமியே எல்லாம் போயிடுச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. வசனம் வாசிக்கலாம். பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஒரு சந்ததி போகிறது, ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. எது நிலைத்திருக்கிறது? பூமியோ என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பூமிக்கு அழிவு இருக்குதா? அழிவே கிடையாது. ஆனா சில சமயத்துல சில டிஸ்கவரி சேனல்லாம் கூட பார்ப்போம். ஒரு ஆஸ்ட்ராய்டு எதை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது? பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அது வந்து இடிச்சிருச்சுன்னா பூமி என்ன ஆகாது? தாங்காது, எல்லாம் ஒன்றும் ஆகாது. ஏன்னா வசனம் என்ன சொல்லிருச்சு? பூமியும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நோவா காலத்துல அழிஞ்சிருச்சுன்னா அந்த உலகம் பூமி அழிஞ்சிரல, அந்த அமைப்புகள் என்ன ஆயிருச்சுங்க? அழிஞ்சு போயிடுச்சு. அந்த செட்டப் இருந்துச்சா? அந்த செட்டப் இல்லை. அப்படின்னா இந்த உலகம் அழியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோவா காலத்துக்கு அப்புறமா அழிஞ்சிட்டு இப்ப நாம ஒரு செட்டப்ல இருக்கோம் இல்லையா? இந்த செட்டப் அப்படியே இருக்குமான்னு பாத்தீங்கன்னா இருக்காது. இது என்ன ஆயிரும்? அழிஞ்சிரும். இது அழிஞ்சிட்டா அடுத்த ஒண்ணு வருமா? புதிய வானம் புதிய பூமி. அப்படின்னு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா நீதி மட்டுமே வாசமா இருக்கக்கூடிய புதிய பூமி. இப்ப எது மட்டுமே வாசமா இருக்கிறது? அநீதி மட்டும்தான் வாசமா இருக்குது. ஆனா அப்போ நீதி மட்டுமே வாசமா இருக்கும் பொழுது, ஏன்னா அப்போ ரூலர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரே பூமி தான், ஒரே வாட்டி தான் பூமியை படைச்சிருக்கிறார் தேவன். இந்த பூமியெல்லாம் அழிக்க போறது கிடையாது. ஆனா அவருடைய திட்டத்துல காலப்பகுதிகளை 3ஆக பிரித்திருக்கிறார். அதுதான் 3 உலகம் அப்படின்னு சொல்றோம் நம்ம. புரிஞ்சுங்களா? அவருடைய காலப்பகுதிகளை திட்டத்தை தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா அவருடைய திட்டத்துல காலப்பகுதிகளை எத்தனையா பிரிச்சிருக்காரு? 3 பகுதியா பிரிச்சிருக்காரு. அப்படின்னா அப்பொழுது இருந்த உலகம் எங்க ஆரம்பிச்சது? ஆதாம்ல ஆரம்பிச்சு எங்க வரைக்கும் முடிஞ்சதுங்க? நோவா வரைக்கும். முடிச்சா முடியலையா? இதுதான் முதலாவது உலகம். அடுத்தது இப்போ இருக்கிற உலகம் எது? நோவாவில இருந்து இன்னைக்கு வரைக்கும் முடிஞ்சா முடிய போகுது. முடிஞ்சிருமா? மொத்தமா முடிக்க போறாரு. அதான் நம்ம பாக்குறோம். ஆனா முடிஞ்சான்னு பாத்தீங்கன்னா இல்ல, மொத்தமா முடியுது. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன் 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 தெரியுமா? அப்பதான் அடுத்து வரும் எது? நீதி மட்டுமே வாசமா இருக்கக்கூடிய புதிய வானம் புதிய பூமி, கிறிஸ்துவின் அரசாட்சி. அப்படின்னா நோவா காலத்துல இந்த பூமியே அழிஞ்சிரல,
இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா செட்டப்பும் அழிஞ்சிருச்சு. இப்ப இருக்கக்கூடிய உலகத்துடைய எல்லா செட்டப்பும் என்ன ஆக போகுது? இப்படியே போயிட்டு இருக்குமா? அரசியல், மதம், பொருளாதாரம், சமுதாயம் இருக்குமா? இருக்க போறது இல்ல. அழிச்சுட்டு எதை ஸ்தாபிக்க போறாரு? இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யம். ஆமா பிரதர், அதுக்கப்புறம் இன்னொன்னு ஏன் சொல்ல? அதுக்கு என்ன இல்ல, அதுக்கு முடிவே கிடையாது. அப்படின்னா மொத்தம் எத்தனை உலகம்? 3 உலகம். 3 உலகம்னா 3 வேற வேற பூமி கிடையாது, 3 காலப்பகுதிகள். புரிஞ்சுங்களா? 3 காலப்பகுதிகள். அப்படின்னா 3 உலகம் என்று சொல்லும் போது 3 காலப்பகுதிகள். முதல் காலப்பகுதி, அதாவது முதலாம் உலகம் எதுல இருந்து எது வரைக்கும்? ஆதாம்ல இருந்து நோவா வரைக்கும். 2வது நோவாவில இருந்து இன்னைக்கு வரைக்கும். 3வது வரக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அரசாட்சி. முதலாம் உலகத்தை தேவன் அழிச்சார்ல? அழிச்சாரு அழிக்கலையா? ஏன் அழிச்சாரு? எதை வச்சு அழிச்சாரு? ஜலப்பிரளயத்தை வச்சு அழிச்சார்ல? ஏன் அழிச்சாரு? பாவம் பெருகினதுனால அழிச்சார். பாவம் பெருகினதுனால அழிச்சாருங்கிறது பதில்னா, இப்ப உலகத்துல என்ன இருக்கு? எப்படி இருக்கு? சொல்ற தலைவிரிச்சாருங்க முதல், தலைவிரிச்சாரு. கரெக்டா? அப்படின்னா அப்ப தேவன் எத்தனை வாட்டி அழிக்கணும்? ஒரு நாளைக்கு பல வாட்டி அழிச்சு போட்டிருக்கணும் இந்த உலகத்தை. அப்படின்னா கேள்வி என்னன்னா, முதலாம் உலகத்தை தேவன் அப்ப எதனால அழிச்சாரு? எதனால? தண்ணில அழிச்சாரு. ஏன் அழிச்சாரு? அதான் கேள்வி. பாவத்தால அழிச்சாரு பதில் சொல்லிட்டோம்னா இப்போ என்னதான் இருக்கு? பாவம் தானே இருக்கு. அப்படின்னா வேற ஏதோ ஒரு விஷயம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இருக்கணும் இல்லையா? எந்த காரணத்திற்காக முதலாம் உலகத்தை தேவன் அழித்தார் என்பதை தேவனுக்கு சித்தமா இருந்தால் அடுத்த வாரம் இதே நேரத்தில் சரியா 6 மணிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். மிஸ் பண்ணிட வேண்டாம். இனி ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணோம்னா ஒரு கிளாஸ் அடுத்த கிளாஸ்னுடைய தொடர்ச்சி. நம்ம நேரத்துக்கு வரலாம், கிளாஸ் மிஸ் ஆயிரும். அதனால அன்பு சகோதர சகோதரிகள் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னு பார்த்தோம்னா டைமுக்கு வந்துடலாம். ஸோ நம்ம இன்னும் ஸ்டார்டிங் கிளாஸ்ல இருக்கக்கூடிய காரணத்தினால நமக்கு தெரிந்த அன்பான கிறிஸ்தவர்கள் முதலாம் உலகத்தை தேவன் அழித்தார் என்பதற்கான பதில நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஞாயிறு மாலை வேளையிலே மிகவும் ஒரு அருமையான ஒரு சூழ்நிலையிலே கூட நம்ம உலக பிரகாரமாக நம்முடைய நேரத்தை நாம் செலவிடாமல் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக நாம் இங்கே ஒரு சிலராக கூடியிருக்கிறோம். இதனுடைய ஆசீர்வாதங்களை கண்டிப்பாக வெகு சீக்கிரமாக நாம் அனைவரும் பெற்றுக்கொள்வோம். இந்த ஒரு கூட்டத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் காட்ஸ் ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரியின் சார்பாக மீண்டும் ஒரு முறை அன்பின் வாழ்த்துக்களை கூட தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் மட்டும் இருக்கு. இப்போ இந்த 2 வாரமாக நம்ம கேட்டோம் இல்லைங்களா பாடம், வேதாகமத்தை முறையாக கற்பது எப்படின்னு. ஸோ அதனுடைய நோட்ஸ் அந்த ஹேண்ட் அவுட் பிரிண்ட் அவுட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிசப்ஷன் டேபிள் கிட்ட சகோதரிகள் கிட்ட இருக்குது. நீங்கள் குடும்பத்திற்கு ஒன்றாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த நோட்ஸை கூட நீங்கள் பெற்றுக்கொண்டு, ஒருவேளை போன கிளாஸ் ஒரு சில பேர் மிஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த ஒரு பிரதியை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த ஒரு 1 வீக் டைமில் நீங்கள் படித்து பாருங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் நீங்கள் அடுத்த வாரம் வரும்பொழுது நிச்சயமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களை தொடர்பு கொண்டு எங்கள்கிட்ட நீங்கள் அதை கேட்கலாம். மேலும் நாங்கள் அடிக்கடி வைக்கக்கூடிய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, முடிந்த அளவுக்கு குடும்பமாக இந்த ஒரு கூடுகைக்கு நீங்கள் வருவதற்கு முயற்சி செய்யுங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த 2 கிளாஸை கண்டிப்பாக போயிட்டு நம்ம ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நமக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கும்பொழுது நமக்கு தெரிந்த கிறிஸ்தவ நண்பர்களுக்கும் இது பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கருதுனீங்க அப்படின்னா நீங்கள் தவறாமல் நீங்கள் அவங்களையும் கூட அடுத்த வாரம் வரக்கூடிய நீங்கள் அந்த ஒரு பாடத்திற்கு நீங்கள் கூட்டிக் கொண்டு வரும்படியாக ஒரு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் ரெய்னி சீசனாக வின்டர் இனிமே கொஞ்சம் ஸ்டார்ட் ஆனாலும் எல்லா வாரமும் தடை இல்லாமல் தொடர்ந்து இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல 6 மணிக்கு நம்முடைய அன்பு சகோதரர்கள் உங்களை ரிசீவ் பண்ணுறதுக்காக ரெடியாக இருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த டவுட்ஸுமே வேணாம், கிளாஸ் கண்டிப்பாக இருக்கும். அதற்குண்டான ப்ராட்காஸ்ட் மெசேஜஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நாள் முன்பாக உங்களுக்கு அனுப்பிட்டு அதை கூட உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத வகையில் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கூட பாஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் யாரும் உங்களுடைய பேர்களையோ உங்களுடைய ஃபோன் நம்பரையோ ஒருவேளை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் தவறாமல் அதை அந்த ரிசப்ஷன் டெஸ்கில் நீங்கள் கொடுக்கும்படியாகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் அடுத்த வாரம் கூட நம்ம பார்க்க இருக்கிறதான சத்தியம் மிகவும் ஒரு அருமையான தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவன் நமக்கு மிகப்பெரிய ஒரு திட்டங்களை வச்சுருக்காங்க. ஸோ கூடுமான வரையிலும் நாங்கள் முன்னதாக வந்திருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த
பிரயோஜனப்படுத்துவதற்கு நம்ம முயற்சிகள் ஏறெடுக்கலாம். நம்ம ஒரு ஜெபத்துடனே இந்த ஒரு கூடுகையை ஆரம்பித்தோம். நம்ம அனைவரும் எழுந்திருந்து ஒரு ஜெபத்துடனே இந்த ஒரு கூடுகையை கூட நம்ம முடிக்கலாம். நம்மத்திலே ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் அகஸ்டின் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேலைக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அநேகருக்கு கிடைக்காத இந்த அருமையான தருணத்தை கிருபையாய் எங்களை அழைத்து ஒவ்வொரு வாரமும் இந்த மாபெரும் சத்தியத்தை எங்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்தி வருகிற உங்களுடைய அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின் பிரகாரமாக இதோ அப்பா ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு ஏற்ற சத்தியத்தை கொடுத்து எங்களுக்கு நல்ல புரிந்து கொள்ளுதலை தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வரும் நாட்களில் கூட ஆண்டவரே, இதை நாங்கள் ஒவ்வொரு வாரமும் தியானித்து இதன் பிரகாரம் இதுக்கப்புறம் நாங்கள் வேதத்தை ஆழமாய் தியானிக்க எங்களுக்கு நிறைய உங்களை கிருபையை தந்து எங்களை வழிநடத்துங்க. கேட்கிற காதுள்ள வாஞ்சியோடு வந்திருக்கிற எங்கள் அன்பு சகோதர சகோதரர்களுக்கு இந்த பாடங்கள் புரிந்து கொள்ளவும், இனி வரும் நாட்களிலே குடும்பமாய் வந்து இதில் கலந்து கொள்ளவும் உடைய அனுக்கிரகத்தை அதிகமாய் தந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். சத்தியத்தை பகிர்ந்தெடுத்த எங்கள் அன்பு சகோதரருக்கும் உடைய பரிசுத்தாவை தந்து இனி வரும் நாட்களிலே அதிகமாக எடுத்து பிரயோஜனப்படுத்தும்படியாகவும் ஜெபிக்கிறோம். மீதியான நேரம் முழுவதும் உடைய பொறுப்புள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த சிறிய ஜெபத்தை எங்கள் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உடைய பொறுப்பாதத்தில் வைக்கிறோம். எங்கள் ஜெபம் கேள எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.